கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாதி ராஜாவும் நமக்கெல்லாம் மேசையாகவும் இருக்கிற அன்பாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் இரக்கங்களும் பெருக கடவது என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, சகோதரர் சொன்னவனமாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு மனித உணர்ச்சிகள் என்கின்ற ஒரு பாடத்தின் வழியாக, இந்த தலைப்பின் வழியாக இந்த பாடத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, மனித உணர்ச்சிகள் என்கின்ற ஒரு பாடம் தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. கவனமாக நீங்கள் அதை கேட்கணும். ஒருவேளை உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லும் போது ஏதேதோ இருக்கலாம் அப்படின்னு நம்ம உணர்வுகள் அல்லது உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டும் வேறு வேறு. ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம பார்க்கும்போது அன்பு சகோதர சகோதரிகளே, இது அவ்வளோ பெரிய முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த தடத்தில் நம்ம நழுவி வழுவி விழுந்து போயிருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் விழுறதுனால என்ன நமக்கு ஒரு பெரிய ஒரு தடை அல்லது இதனால் நமக்கு என்ன ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம பாடத்தை ரொம்ப கவனமாக கேட்கணும். தேவன் உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு புதுமையை ஏதோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இதற்கு ஆதார வசனமாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவன் சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாசிக்க கேட்ட இந்த ஆதார வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த ஒரு பாடத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம். ஸோ மனித உணர்ச்சிகள், ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எமோஷன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அதுவும் மனிதனுடைய அந்த உணர்ச்சிகளை பற்றி தான் இன்றைக்கி நாம் பாடமாக பார்க்க போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுக்கு ஒரு அறிமுகம் நமக்கு தேவைப்படுது. இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. எதுக்கு? இந்த பாடத்துக்கு ஒரு அறிமுகம் தேவை. இது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே போகிறோம். இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளே போகல. இப்போ தான் எங்கே நிற்கிறோம், கொஞ்சம் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். ஸோ ஒரு அறிமுகமாக நாம் ஏன் இந்த பாடத்தை தியானிக்க வேண்டும், கொஞ்சம் நீங்கள் கவனமாக கேட்கணும். நம்ம ஏன் இந்த பாடத்தை தியானிக்கணும்? நாமெல்லாம் புது சிருஷ்டி தானே, ஆனால் நம்ம மாம்சத்தில் தானே இருக்கிறோம். புது சிருஷ்டி தான், ஆனால் நம்ம எதில் தான் இருக்கிறோம்? இப்போ மாம்சத்தில் தான் இருக்கிறோம். ஒருவேளை இதற்கு முன்னாடி இந்த உலகத்தில் உலகத்தாரோடு நாம் ஒன்றி வாழ்கின்ற போது, நம்ம இந்த சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி உலகத்தாரோடு நாம் ஒன்றி வாழ்கின்ற போது, அந்த நிலையிலிருந்து, எந்த நிலையிலிருந்து இப்போ நம்ம புது சிருஷ்டியா இல்லாமல் நாம் அன்னைக்கு இருந்தோம்ல, அந்த நிலையிலிருந்து இந்த உலகத்தை நம்ம பார்த்தா ஒரு சுற்றி பார்த்து வரலாம். அப்படி பார்த்துன்னு வரும்போது இது அறிமுகம் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம் புது சிருஷ்டி தான், நாம் மாம்சத்தில் தான் இப்போ இருக்கிறோம். நாம் ஒரு உலகத்தின் அடிப்படையில் அன்றைக்கு ஒரு காலப்பகுதியில் நாம் இந்த உலகத்தாரோடு நம்ம ஒன்றி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற காலப்பகுதியில் அந்த ஒரு சூழ்நிலையோடு நாம் இன்னைக்கு இந்த உலகத்தை போய் சுற்றி பார்க்கலாம். ஓகே, சுற்றி பார்த்தோம்னா இந்த நேரம் வரை எவ்வளவு விதமான பிரச்சனைகள் நாம் படுறோமா? எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், துன்பங்கள், அப்புறம் பிரிவினைகள், அதுக்கப்புறம் சிக்கல்கள், இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்ம காலப்பகுதியில் இருந்தோம். அன்னைக்கு ஒருவேளை புது சிருஷ்டியாக இருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு இல்லாமல் இருக்கா பாருங்க. கொஞ்சம் நீங்கள் அதை ஒத்துமைப்படுத்தி பார்க்கணும். ஸோ குறிப்பாக நம்மளுடைய குடும்பங்களில் பிரச்சனை இருக்குதா? அன்னைக்கு நான் சொல்கிறது அன்னைக்கு இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு நமக்கு புது சிருஷ்டியாக இருக்கும்போது நமக்கு இருக்கா? இல்லையா? இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அப்படின்னா நம்ம அண்டை வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்மளுடைய சகோதர சகோதரிகள், நம்மளுடைய அதாவது அண்ணன் தம்பி இருப்பாங்க இல்லையா, பங்காளிகள், இவங்க கிட்ட
நம்மளுடைய நண்பர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கா? இருக்கு. அந்த குடும்பங்களில் சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகள் சொல்லப்போனா பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. சொல்ல முடியல. நாம எங்கிருந்து தான் வந்திருக்கிறோம்? இப்போ அங்கிருந்து தான் வந்தோம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம இங்க வந்துட்டோன்றதுனால இன்னைக்கு நம்ம பிரச்சனை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. நமக்கும் ஒரு சில பிரச்சனைகள் தவிர்த்து பல பிரச்சனைகள்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. கரெக்ட் தானே? ஆனா அந்த காலப்பகுதியில் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. இதுக்கு என்ன காரணம்? ஒரு சில காரணங்கள் இருக்கு. அதை நம்ம தவிர்த்துட்டு போக முடியாது. உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் நம்ம கிட்ட இருந்துச்சு அன்னைக்கு காலப்பகுதியில். இன்னைக்கு இருக்கதான் தெரியல, பார்க்கலாம். மன ரீதியான துன்புறுத்தல்கள், பொருளாதாரம், வேலை இழப்பு, அதுக்கப்புறம் உடல் நல குறைவு, வியாதிகள், இப்படி பல தரப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் இந்த சமுதாயம் அல்லது இந்த உலகம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிச்சின்னு பார்க்குறோம். ஒரு கோணத்தில் நம்ம இந்த பிரச்சனையை கண்ணோக்கி பார்க்கும்போது, ஒரு கோணத்தில், இப்போ நிறைய கோணங்களில் பிரச்சனைகள் இருக்கான்னா இருக்கு. ஆனால் ஒரு கோணத்தில் பார்க்கும்போது நம்ம நீதிமன்றங்களில் பார்த்தா குடும்ப பிரச்சனை நிறைய இருக்கு. இருக்கா? நிறைய குடும்ப பிரச்சனை. அந்த உளவியல் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த பிரச்சனைகள் இருக்கு. மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. உணர்ச்சிகள், உணர்வுகள், அது என்ன பண்ணுது? அடியோட அங்க துன்புறுத்தப்படுகிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால பகுதியில் ஒரு கணக்கீடு சொல்லுது, இப்போ இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் அதிக அளவு 3 மடங்காக பெருகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை மடங்கா? 3 மடங்கு பெருகி இருக்கிறது. நம்ம நீதிமன்றங்களில் நிறைய நீதிமன்றங்கள் இருக்கு இல்லைங்களா? நீதிமன்றங்கள் ஒன்று தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதுக்குள்ள டிவிஷன்ஸ் நிறைய இருக்கு. அதில் ஒரு டிவிஷன் தான் குடும்ப நல நீதிமன்றம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த குடும்ப நல நீதிமன்றங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் 4 தான் இருக்கு. இப்போ 8 மாற்றிருக்காங்க. பிரச்சனைகளை தீர்ந்துச்சா? அதிகமாச்சா? கம்மியாச்சா? இன்னும் அதிகமாக தான் இருக்கு. பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லை. ஸோ 4லிருந்து 8 போனால் கூட அந்த பிரச்சனைகளை தீர்ந்த பாடு இல்லை. பிரச்சனைகள் எதுக்கு வருது? அதிகமாக வந்து இருக்குது. உலக அளவில் இந்த மாதிரி பிரச்சனை 4.4 அளவுகோல் பகுதியில் பர்சன்டேஜில் அந்த பிரச்சனை இந்த உலக அளவில் இருக்கு. ஏன் இந்த உலக அளவில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை, ஏன் இந்த மனிதன் இப்படி தன்னிடத்திலே இந்த பிரச்சனைகளை வைத்துக் கொள்கிறான்? ஏன் இந்த பிரச்சனை இப்படி இருக்கு? நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? என்னைக்காவது நம்ம இதற்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறோமா? ஏன் இந்த மனித உறவை விட்டு, இந்த மனித உறவுல அப்படி என்னதான் இருக்கு? இந்த பிரச்சனை எங்கிருந்து தான் வருது? கொஞ்சம் கவனமா கேளுங்க அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த பிரச்சனை எங்கிருந்து தான் வருது? மன ரீதியான, உடல் ரீதியான, உணர்வுகள் ரீதியான, உணர்ச்சிகள் ரீதியான பிரச்சனை எங்கிருந்து தான் வருது? யார் மூலியமா தான் வருது? மனிதர்கள் மூலியமா தான், உறவுகள் மூலியமா தான். கணவன், மனைவி, அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, அண்ணன், மகன், மகள், தாத்தா, பாட்டி, இங்கிருந்து தான் வருது. ஏன் இந்த உறவுகள் மூலியமாக இந்த பிரச்சனை வருது? கண்டுபிடிச்சோமா? கண்டுபிடிக்கல. இன்னைக்கு நம்ம அதை கண்டுபிடிக்க போறோம். இதை எதோடு கண்டுபிடிக்க போறோம்னா தேவனுடைய வார்த்தைகளோடு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ரீப்ரிண்ட் நம்பர் 5284ல் சகோதரர் இந்த ஒரு ரீப்ரிண்ட் நம்பர்லேருந்து தான் பேசியிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு வரியிலிருந்து தான் இந்த பாடத்தை நம்ம எடுக்கிறோம். இப்போ நாம் புது சிருஷ்டிகளாய் நாம் இருக்கிறோம். நம்ம கடந்த காலத்தில் எப்படி இருந்தோம்னு போய் சுற்றி பார்த்தா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளில் நாமும் இன்னைக்கு இருக்குமா அப்படின்னா நாம கூட இருக்கிறோம். என்ன இருக்கிறோம்னா மாம்ச பிரச்சனைகள் நம்ம கிட்ட இருக்கு, ஆவிக்குரிய பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு. ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த பிரச்சனை? மாம்ச பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு, ஆவிக்குரிய பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு. ஏன் இந்த பிரச்சனை இருக்கு? என்னைக்காவது நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறோமா? நாம தான் யாரு தான்? நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்மளுடைய சிக்கல்களை, நம்மளுடைய பிரிவினைகளை, நம்மளுடைய போராட்ட வாழ்க்கையை நம்ம எப்பயாவது ஆராய்ச்சி பண்ணி ஏன் இப்படி நடந்துச்சு, இதனுடைய ஆணிவேர் எது கண்டுபிடிச்சுமா? இந்த பிரச்சனைக்கான ஆணிவேர் எது கண்டுபிடிச்சுமா? கண்டுபிடிக்கல. அப்படின்னா அன்பு சகோதர சகோதரிகளே கவனிக்கணும். எதை உண்மையிலே
தவறுகிறோம். நம்ம எதை கவனிக்க தவறிவிட்டோம்? உண்மையில அதான் ஆணிவேர். எதை உண்மையிலேயே கவனிக்க தவறிட்டோம், எதை மதிக்க தவறிட்டோம், கொஞ்சம் கவனமா நீங்க வாட்ச் பண்ணுங்க, மைண்ட்ல ஏத்துங்க. இதை எங்கேயும் உங்க நினைவை கொண்டு போயிடாதீங்க. தேவனுடைய பெரிதான ஒரு திட்டத்துக்குள்ள நம்ம போக போறோம். நம்ம இங்க வந்ததே எதுக்கு தான்? தேவனுடைய பெரிதான ஒரு திட்டத்தின் அடிப்படையில தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இந்த திட்டத்தின் அடிப்படையில தான் நம்ம இந்த பாடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்பனா எந்த திட்டம்? ஏதோ ஒரு விஷயத்தை கவனிக்க தவறிட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தை மதிக்க தவறிட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தை நாம உதாசீனப்படுத்திட்டோம், சிந்திக்க மாட்டேன்றோம். புரிஞ்சுச்சிங்களா? அது என்னன்னு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ பின்னாடி போய் கண்டுபிடிக்க போறோம். அப்படியே தான் நம்ம புது சிருஷ்டியும். பைபிள் பக்கமா போலாம் கொஞ்சம். அப்படி பைபிள்ல இருந்து உள்ள போனோம்னா, நம்ம பிதா, நம்ம அப்பா யெகோவா தேவன், அவர் மூலம் நமக்கு எத்தனையோ ஆலோசனைகள் இந்த பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கா? இந்த பைபிள் ஆலோசனை இருக்கா? எத்தனை இருக்கு? நிறைய ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்கச்சக்கமா இருக்கு ஆலோசனைகள். அவ்வளோ ஆலோசனைகள் இருக்கு. நம்மளுடைய பிரச்சனைகளை அந்த ஆலோசனைகள் மூலமாக தீர்த்து கொள்ள முடியுமா? முடியாதா? முடியும். இல்ல தீர்த்து கொள்றதுக்கு முடியாது அப்படின்ற ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்கா அந்த பைபிள்ல? இதுல முடியாதுங்க இந்த பிரச்சனைய, இந்த ஆலோசனை இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படின்னு ஏதாவது பைபிள்ல ஒண்ணு இருக்கா? நம்முடைய பரம தகப்பன் நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக சொல்லி அதை நமக்கு போதிச்சும் இருக்கிறார். நாம் அதை கேட்டும் இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எல்லாம் கேட்டு இருக்கிறோம். ஆனா எங்க தவறிட்டோம்? எங்க இழந்துட்டோம்? அந்த ஆணி வேரை எங்க நாம இழந்து நிக்கிறோம்? இவ்வளோ ஆலோசனைகள் இருக்கும்போது, நம்ம பிரச்சனைகள்ல, நம்ம போராட்டத்தின் மத்தியில, நம்மளுடைய குடும்ப வாழ்வுல இத்தனை ஆலோசனைகள் இருந்தும் ஏன் அந்த ஆலோசனைகளை நாம செயலிழக்க பண்ணிட்டோம்? ரொம்ப கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆலோசனை நிறைய இருக்கு. ஒரு ஆலோசனை தவறியதால் தான் நிறைய சிக்கல். எத்தனை ஆலோசனை தவறி போச்சு? இப்போ ஒன்னே ஒன்று. இந்த ஆலோசனை தவறி போச்சு, அதுதான் ஆணிவேர். இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் அதான் ஆணிவேர். அந்த ஆணிவேரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. இதுதான் பாடம். இந்த பாடத்திலிருந்து பார்க்கும்போது நம்மளுடைய பரலோக தகப்பன் யெகோவா தேவன் நம்ம எல்லாம் பரம அழைப்புக்கு, ஒரு ரட்சிப்புக்காக அடைவதற்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். அதுல ஒரு பிரதான ஆலோசனை எது? ஏதோ ஒன்னு ரெண்டு இல்ல, பிரதான ஆலோசனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் எதுனா, பாடத்தின் தலைப்பு என்னதான்? மனித உணர்ச்சிகள். இதுதான் பாடத்தின் தலைப்பு அன்பு சகோதர சகோதரிகளே. இதுல இருந்து தான் நம்ம உள்ள எஸ்கேப் ஆகி என்ன பண்ண போறோம்னா, உள்ள போய் திரும்பி பார்க்க போறோம். எதை நாம் தவறி இருக்கிறோம், எதை நாம் இழந்திருக்கிறோம், எதற்கு நாம் மதிப்பு கொடுக்காம இருக்கிறோம், எதை நாம் உதாசீனப்படுத்தினோம், இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மீண்டும் அதே கேள்வியோட நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த கேள்வியோட போகலாம். எதை உதாசீனப்படுத்திட்டோம், எதை மதிக்க தவறிட்டோம், எதை கவனிக்க தவறிட்டோம்? இதோட நம்ம உள்ள போகும்போது ஒரு விஷயத்துல இருந்து நம்ம திரும்பி போலாம். மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட விதம். சங்கீதம் 139:4. 139 சங்கீதம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பாருங்கள், நம்ம ஏற்கனவே இதை ஆத்துமான்ற பாடத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த வசனத்தை படிச்சிருக்கோம். யாருக்காவது தெரியுதா? பாருங்க, கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்களேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால். எப்படியா? பிரமிக்கத்தக்க அதிசயம். இந்த மனுஷன் உண்டானது ரொம்ப பிரமிப்பு, ரொம்ப ரொம்ப பிரமிப்பு. நம்ம பார்த்தோம் ஆத்துமா பாடத்துல பேசிக் சப்ஜெக்ட்ல அவனுக்கு மூளை இருக்கு. இந்த மூளை 2 கோடி புத்தகங்களை மெமரி பண்ற அளவுக்கு இருக்கு. அவனுடைய தசைகள் இருக்கு, மூட்டுகள் இருக்கு, எலும்பு இருக்கு, நரம்பு இருக்கு. இப்படி எல்லாத்தையும் ஒண்ணா அவருடைய படைப்பை பத்தி பேசிக்கா பார்த்திருக்கிறோம். கரெக்டா? பேசிக்.
அது ஒரு பேசிக் நாலேஜ் தான். ஆனா ஆழமா புரிதல் வேணும். அவன் பிரமிக்கத்தக்கப்பட்டவனாய் உண்டாக்கப்பட்டபடியினாலே அப்படின்னு சொன்னா என்ன பிரமிப்பு? ஒருவேளை நாம பிரமிப்பு அப்படின்னு அப்ப தாவீது அங்க ரொம்ப கிராண்டா பேசுறார். அவன் பிரமிக்கப்படத்தக்கவன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன பிரமிப்பு நம்ம கிட்ட இருக்கு? என்ன பிரமிப்பு? இது நம்ம எங்க சொல்லல, இப்ப இத பேசிக்ல சொல்லல. ஆனா இப்ப நம்ம பார்க்க போறோம். நமக்கு கூட ஒரு பிரமிப்பு இருக்கு. ஏன்னா நம்ம பிரமிப்பு எதை பார்த்தா நம்ம பிரமிப்பு அடைகிறோம்? கடல் வாழ் உயிரினங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பு இருக்கா? தாவரங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பு இருக்கா? பூக்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பு இருக்கா? அடுக்கு அடுக்கா பூக்கள், மல்லின்னு ஒரு பூ இருக்கு, அடுக்கு மல்லின்னு ஒரு பூ இருக்கு இல்லைங்களா? இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன பிரமிப்பு இருக்கா இல்லையா? ஒரு செடியை, ஒரு பூந்தோட்டத்தை அல்லது ஒரு தாவரங்கள் நிறைந்த ஒரு பகுதியை, கடல் வாழ் உயிரினங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பு இருக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம கிட்டையும் ஒரு பிரமிப்பு இருக்கு. தசைகள் இப்படி இருக்கு, நரம்புகள் இப்படி இருக்கு, மூளை இப்படி இருக்கு. இதை பத்தி பார்க்க போறதில்ல. இதை பத்தி நம்ம பார்க்க போறதில்ல. நம்ம எதை பத்தி தான் பார்க்க போறோம்? இப்போ நம்ம கிட்ட ஒரு பிரமிப்பு இருக்கு. அந்த பிரமிப்பு எது? எந்த புது சிருஷ்டியும் இல்லாத ஒரு விசேஷம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மனிதன் இப்படிதான் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் ஒரு பிரமிப்பை இந்த உடம்புல வச்சு என்ன பண்ணிருக்கார் தெரியுமா? படைச்சிருக்கிறார். சிருஷ்டிக்கப்பட்ட விதம் அதான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சிருஷ்டிக்கப்பட்ட விதத்தை நம்ம பார்க்கும்போது அதுதான் ஆதார வசனம் பார்த்தோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் மீண்டும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்களேன், அவனை எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்குன்னா, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்படின்னா மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் எப்படிதான் இருக்கு? இது ஒரு பேசிக் பாடம் இல்ல. அன்பு சகோதர சகோதரியை நல்லா கவனிக்கணும். இது ஒரு பேசிக் பாடம் இல்ல. இது ஒரு ஆழமான புரிதல். மனிதனை பத்தின ஆழமான புரிதல் தேவன்கிட்ட இருக்கு. இந்த புரிதலை நீங்களும் நானும் புரிஞ்சுக்க முடியலன்னா, அவருடைய படைப்பை நாம புரிஞ்சுக்க முடியலன்னா, நாம பரம அழைப்புக்கு ஏற்றவர்கள் அல்ல. இதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் படைக்கப்பட்டவன் தாவீது சொல்லும் போது அது என்ன பிரமிப்பு? அந்த பிரமிப்பு எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட விதத்துக்கு வரணும் முதல்ல. இப்போ கரெக்ட் தானே? நான் அதிசயமாய் பிரமிக்கப்பட்டவன் சொன்னா எப்படி அதிசயமாய் அப்படின்னா எப்படி படைச்சாரு? அதான் சிருஷ்டிப்பின் விதம் பார்க்கிறோம். எப்படி படைச்சாரன்னா, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியேயும் ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவருடைய சாயல், அவருடைய ரூபம் மனிதன் படைச்சது. இப்ப நீங்களும் நானும் யாருடைய சாயல் தான்? யாருடைய ரூபம் தான்? தேவனுடைய ரூபம் தான். அதானே? கரெக்ட் தானே? அப்படின்னா என்ன சாயல் ரூபம் அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்க போறோம். அப்படின்னா மனிதன் என்றால் என்ன? மனிதன் என்றால் என்ன? மனிதன் என்றால் அவங்கிட்ட என்ன இருக்கு? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு உடல் இருக்கு, உயிர் இருக்கு. கரெக்டா? அப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து என்னவா மாறுறான்? அவன் ஆத்மாவா மாறுறான். ஆத்மா சப்ஜெக்ட் தெரியலையா? ஜீவாத்மாவா மாறுறான். சோ இதுதான், அந்த ஆத்மாவை பத்தி தான் இங்க பேசுறார். அவன் எப்படி ஆத்மாவா மாறினா அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு உள்ள. மனிதன் அவருடைய ரூபத்துல, அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டபடியினால சாயல் மூலம் ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயத்தை படைச்சிருக்கிறார் நம்ம கிட்ட. அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு திரும்பி எங்க வரலாம்? இப்போ இந்த மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் எதுன்னு பார்க்கலாம். மனித இயல்புகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இருக்கா? என்ன இருக்கு? ஹியூமன் நேச்சர் இருக்கா? மனித இயல்புகளை பத்தி பார்க்கும்போது அவனுக்கு என்னென்ன இயல்புகள் இருக்கு மனிதன் கிட்ட? குறிப்பா ஒரு 5 விஷயத்தை பத்தி பேசுறாங்க. கொஞ்சம் நிறைய இருந்தாலும் ஒரு 5 விஷயம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மனித இயல்புகள் பார்க்கும்போது முதல்ல சமூக நடத்தை.
சோஷியல் பிஹேவியர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது சோஷியல் பிஹேவியரில் என்ன இருக்குன்னா, ஒரு மனுஷன் எப்பவுமே தனியாக வாழ முடியாது. முடியுமா? தேவனே சொல்றார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்றார். கரெக்டா? ஆமா, நாம நினைச்சுக்கிறோம் தெரியுமா, நான் தனியா இருப்பேன், நான் தனியா வாழ்ந்துருவேன், நான் தனியா சொல்றோமா இல்லையா? சில நேரங்கள்ல நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, சோஷியல் பிஹேவியரா இல்ல, இண்டிவிஜுவல் பிஹேவியரா இருக்கு. ஆனா தேவன் தன்னுடைய மனித இயல்பு, ஹியூமன் நேச்சர்ல சமூக நடத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அப்பா, அம்மா, ஆயா, தாத்தா, பாட்டி, மகன், மகள், மாமா, அத்தை, இன்னும் உறவுகள், இப்படி உறவுகள் அல்லது சமுதாயத்து கூட ஒன்றி வாழக்கூடிய ஒரு நிலையை தான் தேவன் படைச்சிருக்கார். ஆமாவா இல்லையா? படைச்சிருக்காரா? இப்படிதான் படைச்சு வச்சிருக்கிறார். அப்போ அது சமூக நடத்தை அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தனியா மனுஷன் வாழ முடியாது, நான் தனியா இருந்துருவேன் சொல்ல முடியாது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சமூக நடத்தை ரொம்ப அவசியம். இந்த மனித இயல்புகள்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உணர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கிறோம். எமோஷன்ஸ், உணர்ச்சிகள். பாருங்க, அந்த பிக்சர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு அந்த எமோஷன்ஸ். ரெண்டு பேர் அப்படியே கட்டி கையை பிடிச்சிக்கிறதும், இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் முறைச்சிக்கிறதும், ஒரு சிலர் ரெண்டு பேரும் இங்கே அன்பா பேசிக்கிறதும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பிக்சரில் பார்த்திங்கும்போது அவங்க கட்டி பிடிச்சிக்கிறதும் சமாதானமாக வாழறதும். இந்த பிக்சரில் ஒரு மூஞ்சி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒன்று சிரிக்குது, ஒன்று அழுது, ஒன்று கோவப்படுது, ஒன்று உணர்ச்சி வசப்படுது, என்னென்னவோ பண்ணுது. அப்போ மனித உணர்ச்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னா, பலவிதமான உணர்ச்சிகள் உள்ளடக்கியது தான் இந்த மனிதன். பலவிதமான உணர்ச்சிகள், உணர்வுகள் உள்ளடக்கியது தான் இந்த மனிதன் பார்க்கிறோம். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது, சிந்தனையும் ஆர்வமும். இது மனித இயல்புகள். நாம சிந்திக்கிறோமா? சிந்திச்சதுனால தான் நம்ம எங்க வந்துக்கிறோம். இப்போ எங்க வந்திருக்கிறோம். இப்போ உணர்ச்சின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் உணர்ச்சி பார்க்கலாம்? மேபி இப்போ நம்ம முன்னாடி பார்த்த இந்த உணர்ச்சியில் என்னென்ன உணர்ச்சி பார்க்கலாம்? எமோஷன்ஸ்ல அன்பு, பாசம், பிரிவு, கோபம், மூர்க்கம், கசப்பு, பொறாமை, சிரிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாம் பார்க்க முடியுமா? இது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதே போலதான் சிந்தனையும் ஆர்வமும் பார்க்கும்போது, இந்த சிந்தனையில என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிந்தனை எப்படி இருக்கான்? சிந்திக்க கூடியதா இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் சிந்திக்கிறதுனால தான் எங்க வந்திருக்கோம், இப்போ இங்க வந்திருக்கோம். அந்த சிந்திச்சு அதில் ஒரு ஆர்வம் என்ன பண்ணியிருக்கோம் காட்டி, அந்த ஆர்வத்தின் மிகுதியால தான் இந்த பாடத்துக்கு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நெறியல் உணர்வு, மாரல் சென்ஸ் அப்படின்றார். நெறியல் உணர்வு என்ன பண்ணுதுன்னா, சரியது தவறு எதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. நமக்கே தெரியுமா, ஹியூமன்ஸ்ல, நம்மளுடைய ஹியூமன்ஸ் நேச்சுரல்ல சரி தவறு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? அது ஒன்று இருக்கு நம்மகிட்டயே இருக்கு. அப்படின்னா பாருங்களேன், சமூக நடத்தை இருக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? சிந்தனை, ஆர்வம் இருக்கு, அப்புறம் எமோஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே உள்ளடக்கியது எதுதான்? இப்போ இந்த உடல், இந்த ஆத்துமா, இதுதான் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அதுவே சரி தவறு எதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் என்ன பண்ணிருக்கு, அதுல நெறியல் உணர்வு, மாரல் சென்ஸ் அது இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தக்க வாழ்வு உந்துதல்கள் அப்படின்றார். சர்வைவல் பண்ணக்கூடிய, நம்ம சர்வைவல் பண்ணக்கூடிய, எப்படி ஒரு குடும்பத்தை பாதுகாப்பது எப்படி நம்மளால முடியுமா? முடியாதா? நம்ம பண்றோமா இல்லையா? பாதுகாப்பது எப்படி, அந்த குடும்பத்திற்காக உழைப்பது எப்படி, அந்த உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பா இருக்கு? தியாக உழைப்பு. அந்த குடும்பத்துக்காக ஒரு தியாக உழைப்பு அது செய்யறது இருக்கு. அப்போ அந்த குடும்பத்திற்காக நாம செய்யக்கூடிய விஷயம் என்ன? ஒரு உந்துதல்கள், சர்வைவல் பண்றது. இப்போ நாம நம்ம பிள்ளைகளை இல்லை நம்ம அப்பா அம்மாவை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம், எப்படி வாழறோம்? நம்ம யாருன்னா சொல்லி கொடுத்தா செய்யறோம் இல்லை, நாம் அப்படிதான் இப்படிதான் இந்த உடல்நிலை, இந்த கட்டமைப்பு, இந்த சாயல், இந்த ரூபம் எப்படி இருக்கான், இப்போ இப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்கு. எது தெரியுமா? மோதலும் ஒத்துழைப்பும். என்னதான் இருக்கு? இப்போ மோதல் இருக்கா? மோதல் வச்சிருக்கிறோமா? அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது, அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறது இருக்கா இல்லையா? பங்காளிங்க சண்டை போட்டுக்கிறது இருக்கா? மோதல் இருக்கு. கூடவே என்னமோ இருக்கு, கூடவே என்ன இருக்கு? இப்போ ஒத்துழைப்பும் இருக்கு. இப்போ பாருங்க, சண்டை போற நேரத்தில் சண்டை போட்டுக்கிறோம், ஒத்துழைப்பு பண்ற நேரத்தில் ஒத்துழைப்பு பண்ணிக்கிறோம். இதுதான் இந்த மனித உணர்ச்சிகள், ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம்.
அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ மனிதன் படைக்கப்பட்டது எதில்? தன்னுடைய ரூபத்தின்படியும் தமது சாயல்ல உண்டாக்கப்பட்டவன்னா எதெல்லாம் வச்சிருக்காரு உள்ள? இப்போ தமது சாயல்னா பிதாவாகிய தேவனுக்கு அன்பு செலுத்த தெரியுமா தெரியாதா? கோபம் இருக்குமா இருக்காதா? பணிவு இருக்கா இல்லையா? இரக்கம் இருக்கா இல்லையா? நமக்கு அப்படின்னு நாம எந்த சாயல்ல இருக்கிறோம்? இப்போ இருக்கிறோமா? அவர் ரூபத்தில் அவர் சாயல்ல இருக்கிறோமா? அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் நமக்கு என்ன இருக்கு உள்ள? இப்போ எத்தனை உணர்ச்சிகளை உள்ளடக்கி வச்சிருக்கிறார். அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கும் இந்த உணர்ச்சிகள் இருக்குமா இருக்காதா? இருக்கா இல்லையா? நமக்கு இருக்கா? அப்படின்னா அன்பு சகோதர சகோதரி, நீங்களும் நானும் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம்னா அதுக்கு சாயல் சொல்றோம், அது ஷேடோன்றோம், இமேஜின் சொல்றோம். அந்த சாயல் எதுன்னா, பிதாவாகிய தேவன் கோவப்படுவார்னா நாமும் கோவப்படுவோம். பிதாவாகிய தேவன் அன்பு செலுத்துவார்னா நாமும் அன்பு செலுத்துவோம். அவர் நம்ம கிட்ட தயவு காட்டுவார், இரக்கம் காட்டுவார்னா நாமும் காட்டுவோம். பிதாவாகிய தேவன் யாரையும் அழிக்க மாட்டார், நீதியோட. கரெக்டா? நீதி இல்லாம யாரையும் அழிக்க மாட்டார், நீதியோட தான். இப்போ நீங்களும் நானும் எதோட தான் பயணம் பண்ணணும்? இப்போ அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? இப்போ என்ன இருக்கு நம்ம கிட்ட? தேவன் மனித உணர்ச்சிகளை நம்ம கிட்ட வச்சிருக்கிறார். அந்த உணர்ச்சி அப்படியே நம்ம கிட்ட வச்சிருக்கிறார். இது நம்ம அப்படியே எங்க போலாம் தெரியுங்களா? உணர்வு, உணர்ச்சி, இது ரெண்டும் வேற வேற. நம்ம கிட்ட உணர்வு இருக்கு. உணர்வுன்னா எது? இப்போ இது கண்டுபிடிக்கலாம். உணர்வுன்னா எது? உங்ககிட்ட எது உணர்வு? தொடு உணர்வுன்னு ஒன்று இருக்கு. வாசிக்கலாம். கட்டளையின் முடிவு என்னவெனில், சுத்தமான இருதயத்தில் இருந்து பிறக்கும் அன்பும் நல்மனசாட்சியும் உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் விசுவாசமே. பாருங்களேன், இதனுடைய முடிவு எது? இதனுடைய எண்டு எது? இப்போ எதுதான் எண்டு? எண்டு எது தெரியுங்களா? பாருங்களேன், இதுல இருக்கு, எல்லோ கலர்ல இருக்கு, அனைத்து காரியங்களின் இறுதி நோக்கமும் இறுதி முடிவான முக்கியத்துவம் என்னவெனில், நாம் தேவ சாயலாக அன்பில் வளர வேண்டும் என்பதே. அப்பனா எண்டு எதுதான்? இப்போ எண்டு எது? தேவ சாயல்ல அவருடைய அன்புல இதான் முக்கியம். அப்பனா தேவ சாயல் எது? உணர்வு, உணர்ச்சியை நம்ம வச்சிருக்கிறார். அதை எப்படி தான் மூவ் பண்ணணும்? சரியானபடி நம்ம மூவ் பண்ணணும், மதிக்கப்படணும், கவனிக்கப்படணும், உதாசீனப்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஸோ அன்பு சகோதர சகோதரிகளை, அப்படி இருக்கும்போது இதனுடைய முடிவு தேவ சாயல், அந்த அன்பு தான் முக்கியத்துவம் பார்க்குறோம். அப்படின்னா எங்கே உணர்ச்சிகள், உணர்வுகள் கவனிக்கப்படவில்லையோ, மதிக்கப்படவில்லையோ, உதாசீனப்படுத்தப்படுகிறதோ, அங்கே அந்த நபர் அல்லது அந்த குடும்பம் தேவனுடைய சாயல்ல, நல்லா நான் திருப்பி இன்னொரு முறை ரீகால் பண்றேன், எங்கே உணர்வுகள், உணர்ச்சிகள் மதிக்கப்படவில்லையோ, கவனிக்கப்படவில்லையோ, உதாசீனப்படுத்தப்படுகிறதோ, அங்கே அந்த நபர் அல்லது அந்த குடும்பம், நபர்னா நாம, குடும்பம்னா ஒரு குடும்பம், குடும்பம் தேவனுடைய சாயல்ல எத்தனை சதவீதம் வளர முடியாது? 100% வளரவே முடியாது. நீங்க மைண்ட்ல அதை நோட் பண்ணி வைங்க, ஞாபகமா உங்க மைண்ட்ல இதை திங்க் பண்ணி வைங்க. மற்றவங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்க மதிக்கலன்னா, கவனிக்கப்படலன்னா, உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா, தேவனுடைய சாயல்ல உங்களால என்னால 100% வளரவே முடியாது. மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் அந்த விதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டாதான் அப்ப நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய சாயல்ல. பாருங்களேன், ஒரு வசனம் வாசிக்கலாம், பாருங்களேன், வாசிங்க. இது ஒரு 5வது வால்யூம்ல 664 இருக்கிற ஒரு பேராகிராஃப் படிங்க. மனிதன் என்பவன் ஒரு சரீரம், ஒரு ஆவி உள்ளவனாய் இருப்பதோடும் ஒரு ஆத்மாகவும் இருக்கிறான்.
அப்போ மனிதன் எப்படி இருக்கிறான்? வேதத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா 5வது வால்யூம்ல 467வது பக்கத்தில் இது இருக்கு. மனிதன் என்பவன் ஒரு சரீரம், ஒரு ஆவி உள்ளவனாகவும் இருக்கிறான். அவன்கிட்ட என்னவா இருக்குது? ஒரு ஆத்துமாவாகவும் இருக்கிறான். அப்படின்னா ரெண்டும் சேர்ந்தா எதுவா மாறுது? இப்போ ஆத்துமாவா மாறுது. அதே தான் பார்க்குறோம் 437வது பக்கத்தில் 5வது வால்யூம்ல சொல்றாரு, இந்த மனிதனுடைய இயற்கையை விட்டு பிரிக்க முடியாத குணம், மனிதன்கிட்ட இருந்து இயற்கையான ஒரு குணம் சொல்றோம் இல்லையா, என்ன நான் மாத்திக்க முடியாது, ஜென்மமா இப்படி சொல்றோமா இல்லையா சில நேரங்களில். அப்பனா இது எங்க வந்துச்சு? இது நம்ம கூட சொல்லும், என்னங்க 10 பேர் உன்னை ஏமாத்துறான், திருப்பி நீ அவங்ககிட்டயே போய் பணம் கொடுக்குறிய, என்ன பண்ணுறது, நான் அப்படியே தான் ஏமாந்தான் சொல்கிறோமா இல்லையா? சில நேரங்கள் அன்பு யாருன்னா ஒருத்தர் நம்மளை பகைச்சா கூட நம்ம என்ன பண்ணினே இருக்கிறோம்? அன்பு செலுத்திட்டே தான் இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய குணம். எங்கேருந்து வந்தது இந்த குணம்? அப்படியே வந்துச்சு, ஜென்ம சுபாவம் அப்படியே வந்துச்சு. அதை மாற்றிக்கணும். சிலதை கெட்டதை தீயதை மாற்றிக்கணும். ஜென்ம சுபாவம்னா நல்லதும் இருக்குது, ஜென்ம சுபாவம் சாத்தான் கொடுத்த தீயதும் இருக்குது இல்லையா? இதை ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணணும். அப்போ மனிதனுடைய இயற்கையை விட்டு பிரிக்க முடியாத குணம் தன்மை, சுபாவம், இவைகளை தோற்றத்தோடு ஒப்பிட்டு சரியாக புரிந்து கொள்ள இயலாதவர்கள், நல்லா கவனிங்க, இந்த தோற்றத்தையும் சுபாவத்தையும் அந்த தோற்றத்தோடு ஒற்றி அவங்க இதை சரியா புரிஞ்சிக்கலன்னா இவர்கள் வாழ்வின் பாடங்களையே கற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு கேள்வி பாருங்களேன், ஒரு மனிதனோ அல்லது ஒரு மிருகமோ இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண்டை ஓட்டை வச்சு, மனிதனுடைய மண்டை ஓட்டை வச்சு அவன் சுபாவம் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? முடியும். பிரதர் ரைட்டிங்கில் எழுதுறார், முடியும். மண்டை ஓட்டை வச்சு அவன் சுபாவம் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்ன்றார். ஒரு மிருகத்தோடைய அந்த அந்த எலும்போட மண்டை ஓட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியும்ன்றார். அறிவியல் அதை பற்றி சொல்லுது. அதே போல இங்க இருக்கிற சகோதர சகோதரர்களுடைய தோற்றத்தை வச்சு ஒப்பிட்டு அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய தன்மை, அவங்களுடைய குணம் அப்படின்னு நீங்க புரிஞ்சிக்க முடியலன்னா நீ இந்த உலகத்துல பாடத்தை கத்துக்க முடியாது. சொல்றது புரியுதா? இந்த பாடத்தை உங்களால் கத்துக்க முடியாது. சொல்லிட்டு திருப்பி சொல்றாரு, அவர்கள் தங்கள் அறிவை சரிவர பயன்படுத்துவதில்லை. என்ன பண்ணலையா? அவங்க அறிவை பயன்படுத்தல. இன்னைக்கு நிறைய பேர் நாம அறிவை பயன்படுத்தாம மற்றவர்களை நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறோம். மற்றவங்களுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை நாம புரிஞ்சுக்காம, நாம அறிவை சரியா பயன்படுத்தாம அவங்க தோற்றம் எது, அவங்களுடைய குணம் எது, அவங்களுடைய தன்மை எது, அவங்களுடைய சுபாவம் எது, இது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அப்போ நல்ல குணம்னா தெரியும், இவர் இந்த குணம் தான் இருக்கிறாரு. கெட்ட குணம்னா இங்க போய் என்ன பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? நாம கத்துக்கவே மாட்டோம், நம்ம அறிவை பயன்படுத்தவே மாட்டோம். அதை சொல்லிட்டு, எனவே இவர்கள் எதையும் நமது பாடத்தையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக, நிதானிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். எதையும் நிதானிக்க முடியாது, எதையும் புரிஞ்சிக்க முடியாது. உங்க ஃபேமிலியில பிரச்சனை வரக்கூடாதா? உங்களுடைய அக்கம் பக்கத்தில் பிரச்சனை வரக்கூடாதா? சபையில பிரச்சனை வரக்கூடாதா? ஆணிவர் எது தெரியுமா? நான் அனுபவத்திலிருந்து பேசிட்டு இருக்கிறேன். ஆணிவர் எது தெரியுமா? இன்னொருத்தருடைய உணர்வுகளை உதாசீனப்படுத்துவது, இன்னொருத்தருடைய உணர்வுகளை கவனக்குறைவாக வச்சுப்பது, இன்னொருத்தருடைய உணர்வுகளை கவனிக்காம போனது, மதிக்காம போனது, இதுதான் பிரச்சனை. அன்னைக்கு ஆதாம் பண்ணது. ஏவாள், தேவன் என்கிட்ட சொல்லியிருக்கிறார் சாப்பிட்டா செத்துருவேன்னு, வேண்டாம், அவருடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? இப்போ புரிஞ்சிருச்சா? ஏவாள் செத்துருவான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. ஐயோ இவளை விட்டுட்டு நான் பிரிய முடியாது, அதனால் நானும் சாப்பிட்டு செத்து போறேன். யாரோட உணர்ச்சியை கெடுத்தார்? இப்போ யாருடைய உணர்வை கெடுத்தார்? எந்த சாயலை கெடுத்தார்? இப்போ அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு சாயலை கெடுக்கிறோம்னா இது யாரோடது? தேவனுடையது. ஒருத்தருடைய உணர்வை நீங்க மதிக்கலன்னா, அவருடைய உணர்வை நீங்க கவனிக்கப்படலன்னா, உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா உங்களால 100% தேவ சாயல வளர முடியாது. நான் வளருவேன் மாறு தட்டினா கூட முடியாது. அது சும்மா பேச்சு, சும்மா 4 பேருக்கு முன்னாடி நடிப்பு. இதனுடைய அர்த்தம் புரியுதா? ஆழம் புரியுதா? அவருடைய படைப்பு, சிருஷ்டிப்பின் நோக்கம் இதான் அன்பு சகோதர சகோதரிகளே. அதை தான் இங்க சொல்றாரு. நீங்க அவருடைய தோட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவருடைய குணம், தன்மை, சுபாவம், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே நல்லவங்களாவே தெரிவார், பார்த்துக்கிறீங்களா? ஆனால் அவருடைய சுபாவம் எதுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ ஆனால் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் தெரியுங்களா? அவங்க தோற்றத்தை வச்சே கண்டுபிடிக்கலான்றார். டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஒரு திருடனை அவனுடைய ஒரு ஆதாரத்தை என்ன பண்ணுவான் தெரியுமா? எங்கேயாவது போட்டுட்டு தான் போவான், அவனுக்கே தெரியாது. நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாடங்களை உங்களால் கற்றுக்கொள்ள முடியாது.
கத்துக்கணும்னா நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கங்க, உங்க அறிவை பயன்படுத்துங்கன்றார். நீங்க பயன்படுத்தாம சும்மா எல்லாமே நல்லது நல்லது நினைச்சு உங்களுடைய மதியினத்தால ஒரு முடிவை எடுக்கிறீங்க, அது தவறு. உங்களால நிதானிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல, நெவர், ஒரு காலம் நீங்க தேவ சாயலை அடைய முடியாது. ரொம்ப கிளியரா பேசுறார். அடுத்த வால்யூம் நம்ம பார்க்க போறோம். அதே 437 பார்க்கிறார். சொல்லப்பட்டிருக்க வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆத்துமா என்ற சொல்லுக்கு பாருங்க, வேதாகமத்தில் ஆத்மான்னு சொல்லப்பட்டிருக்கா, அந்த சொல்லுக்கு ஒரு உணர்ச்சியை காண்பிக்கக்கூடிய ஒரு ஜீவி எனலாம். என்னவா? அப்பனா நீங்களும் நான் ஆத்மா தானே? நீங்களும் நான் ஆத்மா தானே? ஆத்மானா யார்? இப்போ உள்ளுக்குள்ளனா இருக்கான் இப்போ உணர்ச்சி. இந்த உணர்ச்சியை நீங்க மதிக்கப்படணும். அது ஜீவி, அதாவது ஐம்புலன்களால் உணரக்கூடிய அறியக்கூடிய உணர்ச்சியை உடைய ஜீவியாகும். இதை நீங்க எதை மதிக்காம போனீங்க? இப்போ நீங்க இதை மதிக்கலன்னா எதை மதிக்கல? தேவனையே மதிக்கல. ஒருவேளை அவர் சொல்ற அந்த ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி அநீதியா இருந்தா அதை மதிக்கணும் இல்ல, அதை கண்டுக்கவே வேண்டான்றார். அதுக்குள்ள நீங்க போகவே போகாதீங்கன்றார். அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பொருட்டாவே எண்ணாதீங்கன்றார். ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இப்படிதான் நம்ம பார்க்கும்போது அடுத்த ஒரு பகுதியை வாசிக்கலாம். வாசிங்க தொடர்ந்து. அதே 437 தான் தொடர்ச்சியான ஒரு பேராகிராஃப் தான். வாசிங்க. சரீரம் ஆத்துமாவல்ல, ஆவி அல்லது ஜீவ சுவாசம்தான் ஆத்துமா என்பதும் சரியல்ல என்று இதனால் தெரிய வருகிறது. ஆனால் இவ்விரண்டும், ஆவியும் சரீரமும் கர்த்தரால் இரண்டர கலந்து இணைக்கப்பட்ட பிற்பாடு அதுவே உணர்ச்சி பூர்வமாக உயிருள்ள ஜீவ ஆத்துமாவாகிய எதையும் உணரக்கூடிய வல்லமையை பெற்ற மனிதனாகிறான். ரொம்ப 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 அழகா இருக்கு பாருங்க. என்ன அருமையா 5வது 12வது அத்தியாயத்துல முதல் ஸ்டேஜ்ல இருந்து மனிதன் யார் அதை பத்தி பேசுறார். 5வது வால்யூம்ல 12வது அத்தியாயத்துல பேசுறார். சரீரம் ஆத்மா அல்ல. சரீரம் ஆத்மாவா? இல்ல. ஆவி அல்லது ஜீவ சுவாசம் ஆத்மாவா என்றும் சரியல்ல. ஆவியோட ஒரு ஆத்மாவா? அதுவும் சரியல்ல. ரெண்டும் என்னவா? இரண்டர கலந்து. பாத்தீங்கன்னா இவன் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் தாவீது எழுதுறாருல்ல, என்ன பிரமிப்பு? சரீரத்தையும் ஆத்துமாவையும், மன்னிக்கணும், சரீரத்தையும் உயிரையும் ரெண்டா கலக்கிறார். ரெண்டும் கலக்கும் போது அதற்குள்ள என்ன வருதான்னா, ஜீவ ஆத்துமாவாகிய எதையும் உணரக்கூடிய வல்லமையை பெற்ற மனிதனாகிறான். புரியுதா? அவருடைய பிரமிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு நீங்களும் நானும்னா நமக்குள்ள என்ன இருக்கு? இப்போ உயிர் இருக்கு, சரீரம் இருக்கு. இது ரெண்டுத்தையும் எப்படி வச்சிருக்காரா? இப்போ கலந்து வச்சிருக்கிறார். கலக்கும் போது என்ன மாறி இருக்கு? இப்போ என்ன மாறி இருக்கு? அவன் ஜீவாத்மாவாயிட்டான். அதுக்குள்ள என்ன வந்திருக்கு? எல்லாத்தையும் உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை பெற்ற மனிதனானான். நீங்க திங்க் பண்ணுங்க அன்பு சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இந்த மனுஷன் சாதாரணம் இல்லை. இந்த மனுஷன் ஆவியும் உடலையும் பெற்று தேவன் அதை ரெண்டுத்தையும் கலக்க வச்சிருக்கிறார். கலக்கும் போது அவன் எல்லா உணர்வுகளையும் என்ன பண்றான்? பெற்றுக்கொள்கிறான். வல்லமை பெற்றவனாக மாறுகிறான். ஒருவேளை நீங்க இப்படி செஞ்சுக்கீங்களேன். சரீரம் நம்ம இறந்து போயிட்டார் ஒருத்தர், அவருடைய சரீரம் இங்க இருக்கு. சரீரம் இப்போ உயிர் உள்ளதா உயிர் இல்லாததா? உயிரற்றதா உயிர் இல்லாத சரீரம், உடல் உயிரற்றது. இப்போ உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு, அது செத்து போச்சா உயிராகுதா? நான் கேட்குற கேள்வி கொஞ்சம் புதுசாகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்போ செத்து போன ஆவி மேலே போயிடுச்சு, தந்த தேவனிடத்தில் இது போச்சுன்னு சொல்றேன். அந்த ஆவி செத்து போச்சா உயிராகுதா? அது உயிராக தான் இருக்கும். அது எந்த சரீரத்துக்குள்ள போதோ அந்த சரீரம் ஒரு உணர்வை பெறும். புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? இந்த அண்டர்ஸ்டாண்ட் நம்ம இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல போறோம் உங்களுக்கு, புரிஞ்சுக்குங்க. ரொம்ப ஆழமான விஷயம் இது. உடல் செத்து போச்சு, ஒன்னுத்துக்கும் உறவு அதுக்கு கிடையாது. ஆனா உயிர் போயிடுச்சு மேல. அந்த உயிர் செத்து போச்சுன்னா உயிருக்கு என்ன இல்லை? சாவே இல்லை. அது திருப்பி அங்கே தான் வரப்போகுது. புரியுதுங்களா? உயிருக்கு சாவு கிடையாது, ஆனா அது மேல போயிடும். இதை தானங்க சொல்றாங்க. அப்படியே அந்த உயிர் அப்படியே ஆத்மா மாதிரி சுத்திக்கினே இருக்குது, பேய் மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த லாஜிக் தான் இது. அறிவியல் படி இது உண்மைன்னு சொல்லினுக்கிறாங்க. ஆனா வேதாகமத்தின் படி எது இல்லை, இது உண்மை இல்லை. தந்த தேவனிடத்தில் என்ன பண்ணுது? அது போய் சேர்ந்துடுதுன்னு பார்க்குறோம். இது ரொம்ப டீட்டெயிலாக எழுதிக்கிறார். இதை ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கிறார். அந்த ஒரே வசனத்துக்கு இவ்வளோ விளக்கங்கள் அவர் சொல்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும்.
அப்படின்னா இரண்டரை கலந்து, அப்ப ரெண்டும் கலந்து போச்சு அப்படின்னா கலக்கும் போது ஏதோ ஒன்று பிரியும் போது அவனுக்குள்ள இருக்கிற வல்லமையான அந்த உணர்வு என்ன பண்ணுது? இப்போ என்ன பண்ணுச்சு? என்ன ஆச்சு? ஏதோ ஒன்று பிரியுது. பிரியும் போது அவர் டெட் பாடி எப்போ எடுக்க போறீங்கன்னு கேட்கிறார். அந்த டெட் பாடிக்குள்ள என்ன இல்லை? இப்போ உணர்வு இல்லை, போச்சு. ஸோ வாசிக்கலாம் திருப்பி 461 பக்கத்தில் 5வது வால்யூமில் வாசிங்க. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஜீவாத்மா என்ற சொல்லுக்குரிய இயக்கத்தை பெற்றது. ஜீவ ஆத்மா என்பதை வேறு வழியாக விளக்க வேண்டுமாயின் எல்லா வகை உணர்ச்சிகளையும் காட்டக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, இயக்கக்கூடிய ஆற்றல் உடைய ஜீவியை குறிக்கும். தெளிவாக சொல்றார். இப்போ முன்னாடி சொன்னதுதான், வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஜீவாத்மா என்ற சொல்லுக்குரிய இயக்கத்தை பெற்றது. ஜீவாத்மா என்பது வேறு வழியாக நீங்க விளக்கணும்னா எல்லா வகை உணர்ச்சிகளையும், புரியுதா? இப்போ அப்பனா ஜீவாத்மா என்ன ஆகுது? இப்போ உள்ள இது ரெண்டும் ஒன்னா இரண்டரை கலந்ததுனால கலக்கி வச்சுக்கிறது யார்? இப்போ கலக்க வச்சது யாரு? தேவன். பிரிக்க வைக்கிறது யார் தான்? புரியுதுங்களா? பிரியும் போது ஆட்டோமேட்டிக்காக உணர்வு போச்சு. அப்படின்னா அப்படி பிளக்கம், அப்படி மாதிரி சித்திக்கக்கூடிய, இயக்கக்கூடிய ஆற்றலுடைய ஜீவி. இந்த உடலையே, இந்த உயிரை வச்சு இந்த உடலை இயக்கக்கூடியது எது? இப்போ உணர்ச்சி. நம்மளை இயக்குறது எது? இப்போ கிள்னா வலிக்குது, எப்பா வலிக்குது, ஏன் கிள்ற அப்படின்றாங்க. இப்படி தட்டினா ஏன் தட்டுற, ஏன் இப்படி சீன்ற, ஏன் அழற, ஏன் சிரிக்கிற, ஏன் முறைக்கிற, இப்போ இப்படி சொல்லுது இல்ல, இது எங்க சொல்லுது? இப்போ இயக்கக்கூடியது, இந்த உடலையே இயக்கக்கூடியது இந்த உணர்ச்சி, இந்த உணர்வு. இதை வச்சு தாங்க படைச்சிருக்கிறார் நம்மள, புரியுதா? இதை வச்சு தான் படைச்சிருக்கிறார். அப்பனா இயேசு கிறிஸ்து இருந்துச்சா? இது பாருங்களேன், ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கும் இருக்கிறார். பாருங்களேன் என்ன சொல்றாருன்னா, பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் இருக்கிறார், ஆனா நம்மை போல் சோதிக்கப்பட்டும். அப்படின்னா சோதனை என்பது எது? இப்போ சோதனை என்பது உணர்ச்சி தானே. சோதிக்கப்பட்டு அப்படின்னு சொல்றார். பலவீனங்கள் அப்படின்னா பலவீனங்கள் எது? இப்போ அதுவும் ஒரு உணர்ச்சி தான். ஸோ நம்மை போல சோதிக்கப்படுகிறார். அப்பனா கிறிஸ்துவுக்கு அன்பு இருந்துச்சா? நமக்கு. அவரு கோபம் வந்துச்சா? நமக்கு. அப்போ ரெண்டு பேரும் எப்படி தான் இருக்கிறோம்? இப்படி தான் இருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. அதான் சொல்றார், உங்கள் மனைவிகள் உள்ள உணர்ச்சிகளை கொஞ்சம் கவனமா கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். உங்க மனைவிகள் உள்ள உணர்ச்சிகளை நீங்க புரிந்து கொள்ளலன்னா அவங்களையே நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? நோட் த பாயிண்ட். உங்க மனைவிகளுடைய உணர்ச்சிகளை நீங்க புரிஞ்சிக்கலன்னா அவங்களையே நீங்க புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். அப்படின்னா இன்னொருத்தர் சொல்லணும்ல, இப்போ உங்க கணவரை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த மனுஷனையே நீங்க புரிஞ்சிக்கல. இதுதான் உணர்ச்சி. புரிஞ்சிச்சா? கிளியர் ஆகுதா? தயவு செய்து இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்படின்னா உணர்வு, உணர்ச்சி இது ரெண்டும் இருக்கு. கிறிஸ்துவுக்கு இருந்துச்சு. பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க, இருந்துச்சா? என்ன பண்ணாரு? இயேசு கண்ணீர் விட்டார். சின்ன வசனம் இதான் பைபிள்லயே. ஏன் கண்ணீர் விட்டார்? லாசருவே செத்து போயிட்டியாப்பா, ஐயோ நீ போயிட்டிய இந்த உலகத்தில் இல்லாம. அதுக்காகவா? அதுக்கா? எதுக்கு? மிக பெரிதான எங்க அப்பா பரம தகப்பன் யெகோவா தேவன் கொடுத்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் உன் உடலுக்குள்ள இல்லையே, எல்லாம் போச்சு. அதனால எங்க அப்பா கொடுத்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளும் இழந்து நீ நிற்கும் போது அதற்காக நான் கண்ணீர் விடுறேன்னு கண்ணீர் விட்டாராம். இப்போ நாம கூட போகும்போது ஒரு சாவு வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அறியாமலேயே என்ன வரும்? யாரோ ஒருத்தர் சொல்லி எழுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மாமா போன வாரம் நீ வந்து 100 ரூபாய் கொடுத்துட்டு போனிய மாமா அப்படின்னா, இப்போ நம்ம கண்ணில் தண்ணி வருதா வரலையா? ஏன் வருது? ஏன்னா அதான் எமோஷன். ஏன் அது எமோஷன் நம்ம இப்படி காட்டுறோம்? எதற்காக அந்த கண்ணீர் வருது? இப்போ சாதாரணமாக ஒரு உயிர் உள்ள ஒரு மாமா, ஒரு மச்சான் இருக்கான்னு வச்சுங்களேன், மாமா எனக்கு 100 ரூபாய் குத்தி எனக்கு என்ன அழுவோம்? உயிராக இருக்கும்போது அழமாட்டோமே, செத்துட்டு பிறகு ஏன் அழறோம்? ஏன் அந்த கண்ணீர் வருது? சொல்லி சொல்லி அழும்போது நமக்கு ஒரு கண்ணீர் வருது இல்லையா? ஏன்? ஆக்டிவ் பண்ண முடியாது. அவங்க கிட்ட உணர்வு இல்லை,
அவங்க கிட்ட உணர்ச்சி இல்லை. பாருங்களேன், செத்து போனவர் எவ்வளவு கெடுதல் பண்ணியிருந்தாலும் அந்த கெடுதல் முன்னாடி வந்து நிக்காது. அவர் செஞ்ச நல்லது 1% வந்து நிற்கும். ஏன்னா இனிமேல் அவருடைய உணர்வும் உணர்ச்சியும் போச்சு. இனிமே அவர் வந்து என்ன பண்ண போறதில்லை, இங்க எதையும் சொல்ல போறதில்லை. இதை நினைக்கும் போதே நமக்கு என்ன வருது, இப்போ நம்ம இவர் செத்துட்டாருங்க நம்ம கேள்விப்பட்ட உடனே செத்துட்டாரா, இனிமே அவர் எப்ப பேச போறாரு, எப்ப என்கிட்ட நடமாட போறாரு, எப்ப அவர் என்கிட்ட வருதா இல்லையா, அது எது? அது உணர்ச்சி, உணர்வு. இங்க தாங்க கிறிஸ்து அழறார். அவர் எதற்காக அழலன்னா, இந்த விலையேறப்பட்ட இந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை தேவன் உங்ககிட்ட கொடுத்தார் இல்லையா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, இழந்துட்ட. அதான் சொல்றார் இல்லையா அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை நாங்க எதில் வாங்கிக்கிட்டோம், இப்போ இந்த மண் பாண்டத்தில் வாங்கியிருக்கிறோம். புரியுதுங்களா? இங்க வாங்கிட்டோம். இதைத்தான் அவர் அங்க சொல்லி முடிக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இது மட்டும் இல்ல, திருப்பி வாசிக்கலாம். மத்தேயு 9:36. மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. பாருங்களேன், என்ன பண்ணாராம், இந்த ஜனங்கள்லாம் வந்து அங்க பார்க்குறாரு. அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல. ஒருவேளை நம்ம கூட அப்படிதான் இருக்கிறோம். இப்போ மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களாய் சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறதுனால அவருடைய சூழ்நிலை அவர் புரிஞ்சுக்கிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவங்க வந்த சூழ்நிலை, ஐயோ இவங்களுக்கு மேய்ப்பன் இல்லை, இவங்க சிதறடிக்கப்பட்ட ஆடுகளா இருக்கிறாங்க அப்படின்ற சூழ்நிலையை புரிஞ்சு மனதுருகிறார். இந்த மனதுருக்கம் என்பது அது ஒரு எமோஷன் தானே, எமோஷன் தானே, கரெக்ட் தானே? அந்த எமோஷன் அங்க காட்டுறார். அப்போ ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வை கிறிஸ்து அங்க வெளிப்படுத்துகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போனா சரீர தோற்றத்தை பார்த்து அவங்கள உணர்ச்சி வசப்படலை, ஐயோ இவங்களுக்கு யாருமே இல்லை, இவங்க அனாதை அப்படின்னு உணர்ச்சி வசப்படலை. அவங்க நிலையை பார்த்து என்ன பண்றாருன்னா, அந்த உணர்ச்சியை கண்டு மனதுருகிறார். திங்க் பண்ணி பார்க்கணும் அன்பு சகோதர சகோதரிகளே. அதனால தான் ரீப்ரிண்ட்ல 30:67 1வது பத்தியில் அவர் சொல்லும்போது, நாம் போராட வேண்டிய பலவீனங்களில் உணர்வு கிறிஸ்துவை தொட்டது போல. யாரை தொட்டுதான்? இப்போ நாம் போராட வேண்டிய பலவீனங்களில் நாம போராடணும். அந்த போராட்டம் யாரை தொட்டுச்சான்? இப்போ கிறிஸ்துவையே தொட்டு இருக்குது. இவங்க மனதுடிக்கிறார். அவங்க மெய்ப்பனில்லாத ஆடுகளா இருந்தாங்க, லாசரு செத்து போயிட்டார், அவங்களோட சேர்ந்து அழறார். அப்படின்னா கிறிஸ்துவை தொட்டுச்சுன்னா இந்த உலகத்தின் பலவீனங்களையும் உணர்வுகளையும் நம்மை தொட வேண்டும். தொடணுமா வேணாவா? யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை, என்ன பண்ணலாம்? பிரச்சனை அவங்களுக்கு தானே அப்படின்னு விட்டுட்டு போயிடலாமா? எனக்கு பிரச்சனை ஹாஸ்பிட்டல் இருந்தா நீங்க விட்டுட்டா போயிட்டீங்க, எல்லாரும் வந்து பார்க்கல. நிறைய பிரச்சனை. இன்னைக்கு ஒருத்தர் லைவ்ல போட்டிருக்காரு, ஜோஷப்னு ஒரு பிரதர் நீங்க நல்லா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா, நீங்க சுகமாயிட்டீங்களான்னு இதுல போட்டிருக்காரு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கிறார். பாருங்களேன், இப்போ நம்ம அப்படி விட்டுட்டு போல, அந்த பலவீனங்களுக்காக நம்ம அந்த உணர்வை என்ன பண்ணணும், அதை தொட வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வாசிக்கலாம். 41:38 ரீப்ரிண்ட் நம்பர் 30:67. மணவாட்டி வகுப்பார் உலகத்தின் பலவீனங்களின் உணர்வும் அவர்களை சுற்றியுள்ளவர்களின் சில துக்கங்களையும் துயரங்களையும் தானாக முன்வந்து தாங்க போதுமான அனுதாபம் இருப்பதும் பயனும் உள்ளது. மணவாட்டி வகுப்பார், திரள் கூட்ட வகுப்பாரை பத்தி இங்க பேசல. மணவாட்டி வகுப்பார் பலவீனங்களின் உணர்வுகளை என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சிப்பாங்க. சுத்தி உள்ளவர்களின் துக்கங்களையும் துயரங்களையும் தானாக முன்வந்து, நீ எக்கடி கெட்டா கெட்டுப்போ எனக்கு என்ன, மணவாட்டி வகுப்பார் அதை செய்ய மாட்டாங்க. தானா முன் வருவாங்க. புரியுதா? தானா முன் வருவாங்க. ஒருத்தர் சொல்லி வர மாட்டாங்க, தானா முன் வர. அவங்க யாரு? அவங்க தான் மணவாட்டி வகுப்பார்னு பார்க்குறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதனால சொல்கிறார் பாருங்களா, ரோமர் 12:15 வாசிக்கலாம். ரோமர் 12:15. ரோமர் 12:15 சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். அப்போ நான் சந்தோஷப்படுகிறோன்னு என்ன பண்ணேன்ப்பா, சந்தோஷப்படணும். அழறவங்க கிட்ட போய் அவங்க சும்மா அழுதுன்னு இருப்பாங்க கடன் வாங்கிட்டு, அதுக்காக நம்ம அழுதுன்னு உட்காந்துருக்கலாமா? நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா வேற மாதிரி நினச்சிக்கிறீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் நீதியாக நினைக்கல, அநீதியாக நினைக்கிறீங்க. உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா நீங்கள் ஒன்று நினைக்க
முதல்ல நீ புரிஞ்சுக்கினியா என் உணர்வை, நீ புரிஞ்சுக்கினியா அப்படின்னா உங்களுடைய உணர்வு நீதியா அநீதியா? அநீதியா இருந்தால் புரிஞ்சுக்க மாட்டோம், நீதியா இருந்தால் புரிஞ்சுப்போம். புரிஞ்சுச்சா? நீதியா இருந்தா புரிஞ்சிக்கலாம், அநீதியா இருந்தா புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை கண்டுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. டீடைல் பண்றார், கிளியர் பண்றார். அப்போ நீதி அநீதி நமக்கு தெரியுமா தெரியாதா? ஏற்கனவே தெரியும். என்ன சொல்லியிருக்கிறோம்? மாரல் சென்ஸ். பார்த்தீங்களா? அங்கன்னா இருந்திருக்கு உங்களுக்கு சரி தவறு எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு ஒரு மனிதனுடைய இயல்புகளில் பார்த்தோம். அதுக்கு தான் ரீப்ரிண்ட் நம்பர் 1833 பற்றி பேசுகிறார். 1833. உண்மையான அன்பு அழுகிறவர்களுடனே அழும், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படும் என்று தேவனுடைய வார்த்தையில் போதிக்கப்பட்டுள்ள இந்த கொள்கையே தேவனுடைய குணலட்சணத்திலும் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. ரொம்ப கிளியர். இந்த உண்மையான அன்பு என்ன பண்ணுமா? அழுவர்களுடனே அழும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் அழுது உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணி நிற்கிறேன் அப்படின்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் சிரிச்சு பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவ்வளோதாங்க, இதுதான் உணர்வு. புரியுதுங்களா? இந்த உணர்வை தான் நீங்கள் பார்க்கணும் அன்பு சகோதர சகோதரிகளே. இதை நீங்கள் பார்க்க தவறிட்டீங்கன்னா நம்ம மற்றவங்களுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை நம்ம என்ன பண்ணல, கவனிக்கப்படவில்லை, மதிக்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். சொல்லிட்டு இப்படிப்பட்ட போதனைகளில் நீங்கள் குணலட்சணத்தில் நீங்கள் என்ன பண்ண வளர்க்கணும்னு சொல்கிறார். சொல்லிட்டு பார்க்கலாம். கலாத்தியர் 6:2. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பாருங்களா, அப்படின்னா ஒருவர் பாரத்தை ஒரு சுமக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உதாரணமாக நீங்கள் எல்லாமே பிரசங்கம் கேட்டுக்கிறீங்களா? எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறீங்க, நோட்ஸ் எடுக்காதவங்க அப்படியே இருக்க கம்முன்னு இருக்கீங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசங்கத்தை கேட்குற மாதிரியே இருப்பாங்க. நம்மளை பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்கும். இவர் பிரசங்கம் தான் கேட்டுங்கிறாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் பைபிள் எடுத்து படிச்சுட்டு உட்காந்து இருப்பார். ஏன்னா வீட்டில் படிக்கிற டைம் கிடையாது, பிரசங்கத்தையே கேட்க மாட்டார். காரணம் என்னன்னா அவர் படிக்கிற டைம் பிரசங்க நேரம் தான். தேவன் பேசுகிறார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். யாரோ கூட என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அது யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. தேவன் பேசுகிறார். பேசுறது தேவன் எப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அன்றைக்கி தான் இந்த சப்ஜெக்டை உங்கள் மைண்ட்லேயே உட்காரும், இல்லைன்னா உட்காராது. இங்கே பேசுகிறவர் முக்கியம் இல்லை, பேசுகிற வார்த்தை தான் முக்கியம். அந்த வார்த்தை பைபிள் இருக்கா? அது இயேசு கிறிஸ்து பேசினாரா? எல்லாம் கேட்டாங்களா? அப்போனா அவர் எங்கேருந்து பேசிக்கிறார்? நான் என் சுயமாய் பேசவில்லை. யாரதை பேசிங்கிற? எங்கள் அப்பாவது. நம்ம கேட்டு தானே வந்திருக்கிறோம். பாருங்களேன், பேசிக் சப்ஜெக்ட் இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பேசிக்கில் மொத்த பேரும் சப்ஜெக்ட் கேட்பாங்க. பிரதர் சூப்பராக பேசுனீங்க பிரதர், நல்லா இருந்தது பிரதர்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஆனால் அவர் கொஞ்சம் வளர்ந்து 4 வருஷம் ஆகிட்ட பிறகு திருப்பி அவரே பிரசங்கம் பண்ணுவார். இப்போ அந்த 4 வருஷம் கேட்டவர் என்னப்பா போர் அடிக்குது இந்த ஆள் பேசினுங்கிறாங்கம்மா, அப்படி புரியுதுங்களா நான் சொல்கிறது? அன்றைக்கி அதை கேட்டு தான் அவங்க சத்தியத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. அன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இப்போனா ஆச்சுன்னா கழுத கட்டரும்பு தேஞ்சா என்ன சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆகிப்போச்சு. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்று. ஒருவர் பாரத்தை நம்ம ஒருவர் சுமக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா சுமக்கிறது இல்லை? ஏன் சுமக்கிறது இல்லை? இப்போ நான் இவங்களுடைய பாரத்தை சுமக்கலை, இவருடைய பாரத்தை நான் சுமக்க முடியல என்னால். ஏன் முடியல? சிந்திக்கணும். இல்லை, உங்களுடைய சுமை என்னால் சுமக்க முடியலன்னா காரணம் என்ன? ஒருவர் பாரத்தை ஒரு சுமங்கன்றார். நீங்கள் சுமைன்னு சொன்னால் ஏதோ நீங்கள் மூட்டத்துக்கு வச்சிங்க, அதை சுமக்கணும்னு அர்த்தம் இல்லை. அவருடைய உணர்ச்சியை நான் புரிஞ்சுக்காதனால தான் என்னால் சுமக்கவே முடியல. புரியுதுங்களா? ஒரு சிம்பிள் லாஜிக்கு. தம்பி வீட்டுக்கு போயிட்டீங்களா, நான் ஒரு 6 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தம்பி வந்தானே போயிட்டானா, ஒரு உணர்ச்சி. இப்போ பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், பிரதர் வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணுறார். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒருவருடைய உணர்ச்சியும் உணர்வுகளையும் புரிந்து கொள்வது தான், கவனிக்கப்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கவனிச்சு பாருங்க. அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வந்துட்டீங்க. என்ன கேள்வி தெரியுமா கேட்குறீங்க? எல்லாருடைய முகத்திலையும் தெரியுது அந்த கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? இந்த கேள்வி, உணர்வுகளை எப்படி மதிப்பது இருக்கா? How to respect emotions. எப்படி நான் மதிக்கிறது? எப்படிங்க மதிக்கிறது? உணர்வுகளை நான் எப்படி மதிக்கிறது? எப்படி மதிக்கலாம்? எப்படி மதிக்கலாம்? இப்போ நம்ம எங்கே போகலாம் தெரியுங்களா? கணவர்கிட்ட போகலாம். முதல்ல கணவர்கிட்ட போகலாம். ஒரு ரீப்ரிண்ட்டில் அவர் ரொம்ப அழகாக பேசுகிறார். 6th வால்யூமில் 496வது பக்கம், மன்னிக்கணும், இங்கிலீஷில் 496, தமிழில் 660. புது சிருஷ்டி 6வது வால்யூமில்
கணவனுக்கு பற்றி பேசுகிறார், கணவங்களை பற்றி பேசுகிறார். என்ன படிக்கலாம், வாசிங்க. மேலும் அவளுடைய சரீர தேவைகளை பூர்த்தி செய்வது மாத்திரமன்று, அவளுடைய இருதய வாஞ்சைகளையும் உணர்வுகளையும் பாதுகாக்க உடன்படிக்கை செய்து கொண்டதையும் நினைவு கூறுவான். இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உணவு, உடை, உறைவிடம் ஆகிய தேவைகளை அளித்ததின் மூலம் தன்னுடைய கடமையை செய்துவிட்டான் என்று உணரமாட்டான். ஆனால் அவளுடைய மனம், பண்பு, ஆவிக்குரிய நலன்களையும் கவனிப்பதற்கு தனக்கு கடமை உண்டு என்பதை உணர்வான். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனைவியை பற்றி பேசுகிறார் கணவனை வச்சு. ஒரு கணவன் என்ன பண்ணணும்னா, மனைவியோடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மாத்திரம் இல்லை, அவளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அவளுடைய இருதய வாஞ்சைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வாஞ்சையும் உணர்வுகளையும் பாதுகாக்க உடன்படிக்கை செய்து கொண்ட. என்னது உடன்படிக்கை? எங்கே செஞ்சுக்கணும்? மாடி மேலே நின்றுக்கின்னு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவினத்திலும் மரணம் நம்மை பிரிக்க வரையிலும் எல்லாம் சொன்னோமா இல்லையா? சொன்னுமே. என்னாச்சு இப்போ? நீ செத்தாலும் பரவாயில்லன்றமே. புரிஞ்சிச்சா? அப்பனா என்ன ஆச்சு இப்போ? இந்த மாதிரி வந்துடுது. அப்போ அங்க போய் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டோம், அந்த உணர்வை நம்ம மதிக்காம போயிட்டோம். அன்னைக்கு அந்த உணர்வை கொடுத்தோம்ல, நீ இல்லைன்னா நான் இல்லைம்மா. அவர் சொல்லியிருப்பார்ல, அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க இல்லைன்னா நான் இல்லைங்க சொல்லியிருப்பாங்களே. அந்த உணர்வு இப்போ எங்க? மதிக்கப்படவில்லை. சீரியஸ், சிரிச்சிட்டீங்க, கவனிக்கப்படவில்லை, உதாசீனப்படுத்தப்படுகிறது. அதனால தாங்க பிரச்சனை. அதனால தான் பிரச்சனை. கல்யாணம் ஆகி 3 மாதம் நல்லா தானப்பா இருந்த? ஆமாம், நல்லா தான் இருந்தேன். அன்னைக்கு ஜோராக இருந்துச்சு. 4வது மாதம் ஏதோ ஒன்று கேட்கும் போது, நீ எப்படி எங்கள் அம்மாவை கேட்ப, நீ எப்படி எங்கள் அப்பாவை கேட்பேன்னு இவரும், அவங்க எப்படி நீ என் சம்பளத்தை கேட்ப, நீ எப்படி இதை கேட்ப அப்படின்னு வருதா வரலையா? வருதே. என்னாச்சு இப்போ? உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் நாம் புரிந்து கொள்ளவில்லை, அன்பு சகோதர சகோதரிகளே. ஆனால் ஒரு மனைவியோடைய தேவையை பூர்த்தி பண்ணணும் ஒரு கணவன். அவளுடைய இருதய வாஞ்சையும் உணர்வுகளையும் பாதுகாக்கப்படணும். அதுக்குத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? உடன்படிக்கையே பண்ணியிருக்கிறோம். பண்ணமா பண்ணலையா? பண்ணமா? எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணும்போது அவர் இந்த கலர் சட்டை தான் போட்டுன்னு வரணும்னு நினச்சாங்களாம். அவர் அதே கலர் சட்டை போட்டு வந்துக்கிறார். பொண்ணு பார்க்கும்போது நினைக்கிறேன். கரெக்ட் தானே? எனக்கு தெரியல, போட்டு வந்துக்கிறாங்க. ஆனால் அவர் தான் அவருடைய கணவராக அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, சட்ட கலர்லையே. பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கணவனை பற்றி பார்க்கும்போது டிசைட் பண்ணவங்க என்ன பண்ணாங்க இப்போ அப்படின்னா, அன்பு சகோதர சகோதரிகளே, மனைவிகள் அவர்களுடைய தேவை என்னன்னு நீங்கள் பூர்த்தி பண்ணணும். பண்ணுங்க. அவங்க உணர்ச்சியை புரிஞ்சுக்குங்க, அவங்களுடைய வாஞ்சையை தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. அட்லீஸ்ட் தெரிஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி பண்ற, என்ன உனக்கு தேவை கேளுங்க, புரிஞ்சுக்குங்க. இப்படிப்பட்டவன் என்ன பண்றானா, நான் உனக்கு உடை கொடுத்துட்டேன், உணவு கொடுத்துட்டேன், உறைவிடம் கொடுத்துட்டேன், உன்னுடைய தேவைகள் அதன் எல்லாத்தையும் நான் கடமையை செஞ்சிட்டேன் நினைக்கிறது இல்லை. சோறு போட்டா உறைவிடம் கொடுத்தா அதுக்கு பேர் கடமை இல்லை. அந்த மனைவியோடைய தான் உடன்படிக்கை பண்ணின அந்த வாஞ்சையை, அந்த உணர்வை மதிக்க வேண்டும், அதை புரிஞ்சிக்க வேண்டும், அதை கவனிக்கப்பட வேண்டும், அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. அதுதான் சொல்றாரு. ஆனால் அவளுடைய மனம், பண்பு ஆகியவைய நலன்களையும் கவனிப்பதற்கு தனது கடமை உண்டு என்பதை உணர்வான். எது கடமை இப்போ? அவளுடைய நலன், அந்த மனம், அந்த பண்பு, இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி கவனிக்கப்பட்டால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம யாரை பற்றி தான் பார்த்துக்கிறோம்? இப்போ மனைவி பற்றி தான் பார்த்துருக்குறோம், கரெக்டா? இன்னும் கணவனை பற்றி பார்க்கல. ஆனால் இப்படி இருக்கணும்னு சொல்றார். இன்னும் கொஞ்சம் போகலாம் பாருங்களேன். இயற்கையாகவே 6th வால்யூமில் 339வது பக்கத்தில் இயற்கையாகவே அவள் விரும்புகிறார், அவளுக்கே உரிய புகழாரங்களை ஒருபோதும் அவளுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. என்ன சொல்ல வரார் தெரியுங்களா? அவங்க பெண்கள் இயற்கையாகவே எப்படி இருப்பாங்க தெரியுமா? எதனா ஒன்று செஞ்சா பாராட்டணும்னு நினைப்பாங்க, கரெக்டா? அது நல்லாவே இல்லைன்னா கூட என்ன பண்ணும், சூப்பராக பாடியிருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லணும், வேற வழி இல்லை. நான் சொல்றது இங்கே நினச்சிக்க போறீங்க. அதான் இப்போ நீங்கள் என்ன அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்பீங்கிறத நான் முன்னாடியே சொல்கிறேன். இது இங்கே இல்லை, இது சபை. ஓகே, இங்கே நல்ல பாடலைன்னா நல்ல பாடல். வீட்டில் நான் குடும்பத்தை பற்றி பேசினுக்கிறேன். ஓகே, அங்கே ஒரு மனைவி சமைக்கிற ஒரு சமையல் நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு பாராட்டுங்க. ஏன்னா இயற்கையாகவே ஒரு பெண்ணுக்கு வந்த ஒரு விஷயம் அதான், நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லா இல்லையானா பரவாயில்ல,
இருதயத்தை கடினமா வச்சுன்னு கூட என்ன பண்ணிடு, சிரிச்ச முகத்தோட சொல்லிடுன்றார். அவங்களுக்கு அதான் தேவை. அவங்க உணர்வை நீங்க புரிஞ்சுக்குங்க. ரொம்ப ஹைலைட் பண்றார். இது அவளுடைய தேக ஆரோக்கியத்திற்கும் அவளுடைய முன்னேற்றத்திற்கும் மிகவும் இன்றியமையாதது. என்ன பிளஸ் பாயிண்ட் கொடுக்குறார் பாருங்க. அந்த தேகம்னா இந்த உடல், இந்த உடலுடைய முன்னேற்றம், அவளுடைய மிகப்பெரிய ஆரோக்கியம் இதுக்கு ரொம்ப நல்லது. நீ நல்லா செஞ்சிருக்கிற, சூப்பரா இருந்துச்சு, நீ கட்டிக்கிற புடவை சூப்பரா இருக்கு, உன்னோட சுடிதார் நல்லா இருக்கு, நீ இந்த பக்கம் ஸ்டைலா தலைவாரி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அசிங்கமா தான் இருக்கும், வேற வழி இல்லை, சொல்லி பாருங்கன்ற. பிடிக்காதுதான், பரவாயில்ல சொல்லுங்க. ஏன்னா அது இயற்கையாகவே அவள் விரும்புகிறது, இயற்கையா விரும்புறா. போன வாரம் நம்ம இதுக்கு போன ஹோட்டலுக்கு ரொம்ப அருமையா இருந்தது, கோழி குருமா அருமையா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. மறுவாரம் இவங்க வைப்பாங்க. இப்ப என்ன சொல்லணும், போன வாரம் சாப்பிட்ட கோழி குருமா விட இது சூப்பரா சூப்பர் சொல்லி பாரு. வாயிலே வைக்க முடியாதுதான், ஆனால் இயற்கையாகவே அவள் விரும்புகிறாள். நான் இதை சிரிக்கிறதுக்காக சொல்ல, அன்பு சகோதர சகோதரிகளே, இது நீங்க உண்மையா இருந்தா உண்மையா சொல்லுங்க, அப்படி பிடிக்கலனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அவ தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய உணர்வுகளை இங்க நீங்க ரொம்ப முக்கியம். இங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, அந்த உணர்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது இயற்கையா இருக்குன்றார். திருப்பி வாசிக்கலாம், அடுத்தது வாசிக்கலாம், வாசிங்க 661. புருஷனில் உள்ள அன்பு தன்னுடைய மனைவியின் விருப்பு வெறுப்புகளையும் அவளுடைய சரியான யோசனைகளையும் உதறி தள்ளாது. பாருங்க, இப்படி இருக்கும்போது புருஷனில் உள்ள அன்பு தன்னுடைய மனைவியின் விருப்பு வெறுப்புகள் அவளுடைய சரியான யோசனைகள் உதறி தள்ள மாட்டாங்க. தள்ளுவாங்களா? தள்ளவே மாட்டாங்க. கிளியரா இருக்கும். இது புது சிருஷ்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? இது புது சிருஷ்டிக்கு பொருந்துமான்னா பொருந்தும், ஆனா புது சிருஷ்டியா இருந்தாதான் பொருந்துமெல்லாம் இல்லை, நாம எடுத்துக்கிட்டு. அப்போ உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்க தள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அது மட்டுமா? திருப்பி பாருங்க, 6th வால்யூம்ல சொல்றாரு 661. அவனுக்கு இருக்கும் தெளிந்த புத்தியின் அளவின்படி அவனுடைய மனைவியின் உதவியையும் அவளுடைய ஒத்துழைப்பையும் அவளுடைய கருத்துக்களையும் அவளுடைய அனுதாபத்தையும் அவளுடைய அன்பையும் விரும்புவான், அதை உயர்வாக எண்ணுவான். பாத்தீங்களா? இப்படி தாங்க அப்படி சொல்றாரு. அவனுக்கு இருக்கும் தெளிந்த புத்தியின் அளவின்படி அவளுடைய மனைவி உதவியும் பார்க்கணும், அவளுடைய ஒத்துழைப்பை இதெல்லாமே பார்த்து அவளுடைய அன்பையும் விரும்புவான், அதை உயர்வாக எண்ணுவான். இப்படி என்ன பண்றாரு கணவன்? இப்படி செய்யும் போது அங்க கொஞ்சம் உயர்வு ஏற்படுது. எதுல? இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இப்போ அவங்கள பாராட்டி இருக்கிறோம், அப்புறம் அவங்களுடைய பண்பு நலன்கள்ல உடன்படிக்கைகளை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சரிவர பண்ணதுனால அவங்க செய்யற அந்த கேரக்டர் நம்மளை உயர்வாக வச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ விருப்பு வெறுப்பு யோசனைகள் இல்லாம பாருங்க என்ன சொல்றாரு. புருஷன் தன்னுடைய மனைவியின் உணர்வுகளுக்கு சரியான நியாயமான அனுதாபத்துடன் அர்த்தம் கொடுக்கும்படியாக, நான் ரொம்ப வேகமா போயிட்டணும். புருஷன் தன்னுடைய மனைவியின் உணர்வுகளுக்கு சரியான நியாயமான அனுதாபத்துடன் அர்த்தம் கொடுக்கும்படியாக அவைகளை தீர்மானிப்பது நிதானிப்பது அவனது கடமை. அன்பு கணவர்மார்களே, உங்களுக்கு தான் என்னையும் சேர்த்து, தன்னுடைய புருஷன் மனைவியின் உணர்வுக்கு சரியா என்ன பண்ணணும், நியாயமான அனுதாபத்துடன் பண்ணணும். தலைமை பொறுப்பு புருஷன் மேலே உள்ளது. சில வீட்டில் மனைவி கிட்ட இருக்குது, அது வச்சுக்காத ஆபத்து. தலைமை பொறுப்பு புருஷன் மேலே உள்ளது, அதை அவன் தவிர்க்க கூடாது. என்ன பண்ணக்கூடாதா? என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? தவிர்க்க கூடாது. எனக்கு தெரியாது, நான் மறந்துடுவேன், எனக்கு புரியாது, நான் அப்படியே இல்ல இல்ல, தவிர்க்க கூடாது. தலைமை பொறுப்பு புருஷன் மேலே உள்ளது, அதை அவன் தவிர்க்க கூடாது. அது திவ்ய ஏற்பாடு. புரியுதா நான் சொன்னது? குடும்பத்துக்கு தலைவன் யாரு தான்? மனைவியா கணவனா? மனைவியா கணவனா? கணவன் தான். அப்பா அம்மா ஒரு வேளை இருக்கிறாங்க வீட்டில், இப்ப குடும்பத்து தலைவன் யாரு? அப்பா அம்மா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்போ இவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாங்க. இப்போ குடும்ப தலைவன் யாரு?
அங்க யார் ரூல் இருக்குது? கணவன் தான். அவங்க ரோல் முடிஞ்சிச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இல்ல இவர் தனியா இருக்கிறார், இப்போ அப்பா அம்மா கூட இல்ல. நல்லா புரியுங்க, அப்பா அம்மா கூட இருக்கும்போது யார் தான் இப்ப தலைவர்? பையன் தான், அப்பா அம்மா இல்ல, அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இவர் அவங்களா கூட இருக்கிறாரா, அவங்க இவங்களா கூட இருக்கிறாங்களா? இது முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க இவங்களா கூட இருக்கிறாங்களா, இவங்க அவங்களா கூட இருக்கிறாங்களா, இதை கண்டுபிடிக்கணும். இல்ல இன்னொரு பையன் ஒருத்தர் கல்யாணம் பண்றதுக்குன்னா இவங்க எல்லாம் ஒன்னாகிறாங்களான்னா இப்ப அம்மா இருப்பாங்க, அம்மாவோ அப்பா, அங்க இருக்கிற அப்பா. ஓகே, இப்போ இவங்க தனியா போயிட்டாங்க. இப்போ கணவன் மனைவியா, இப்போ யார் குடும்பம் நடத்தணும்? யார் தலைவன் அந்த குடும்பத்துக்கு? கணவன் தான். அந்த கணவன் அதை ஒருபோதும் தவிர்க்க கூடாது. இல்லம்மா எனக்கு புரியல, எனக்கு தெரியாது, எனக்கு உலக நாலேஜ் இல்லை, அதனால நீயே பார்த்துக்க எல்லாத்தையும், நீ என்னென்ன சொல்றியோ அதெல்லாம் நான் கேட்டுனுக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஏற்படாது. இத திவ்ய ஏற்பாடுன்றார். இது மகா மேன்மையான திவ்ய ஏற்பாடு, இதை விட்டுறாதீங்க. அவனுடைய உக்கிரத்துடன் ஒரு பகுதியாக இருக்கிறது. உக்கிரனா என்ன அப்படின்னா என்ன? கடமையிலேயே ரொம்ப பெருசு, நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைல இது என்ன பண்ணினோம், நீ செய்யணும்ன்றார். கால காலத்தில் அதற்கான கணக்கு கொடுக்கும்படியாக அவன் அழைக்கப்படுவான். தூங்காம யாரும் தூங்காங்க, ப்ளீஸ் தூங்காதீங்க. தூங்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. லைவ்ல போயிட்டு நான் தூங்காமன்னு சொல்றேன் இப்போ. அதனால அவனுடைய கால கணக்கு அவனுடைய கொடுக்கும்படியாக அவன் என்ன பண்றான்? அழைக்கப்படுவான் அப்படின்னு சொல்றார். இது யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு இப்போ? கணவன் தன்னுடைய கடமையை தன்னுடைய மனைவிக்கு என்ன பண்ணணும், செய்யணும். அவங்களுடைய உணர்வுகளை, அவங்களுடைய மதிப்பை அதை அவங்க என்ன பண்ணணும், சரிவர கவனிக்கணும். அவங்க செஞ்ச உடன்படிக்கையை, நான் சோறு போட்டேன், துணி எடுத்து கொடுத்தேன், உறவிடம் கொடுத்துட்டேன், இது அவ கடமை இல்லை, அதுக்கான மேலான கடமைகள் ஒன்று இருக்கு, பண்புகள், அவங்களுடைய செயலாக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உணர்ந்து அவங்கள என்ன பண்ணிக்கணும், சரியா செய்யணும். அப்படி நீங்கள் செய்யும் போது அவங்க உன்னுடைய அன்பை என்ன பண்ணிப்பாங்க, சரியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு உன்னை மேலான இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. அப்படி வைக்கும் போது நீங்க தான் அந்த குடும்பத்தை நடத்தணும், அந்த குடும்பத்துக்கு தலைவர் நீங்க தான். அதை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நீங்க தடுக்கக்கூடாது. இது திவ்ய ஏற்பாடு அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னா இப்போ இன்னொருத்தர் பத்தி பேசணுமே, கணவரை பத்தி பேசணும். அப்போ மனைவியின் உணர்வுகளை மதிக்கலைன்னா என்ன ஆகும்? மனைவிகளை உணர்வுகளை ஒருவேளை கணவன் மதிக்கலைன்னா அந்த அந்த குடும்பம் என்ன ஆகும்? இது வேணுமா வேணாவா பிரதர்? வேணுமா வேணாவா? ஒரு மனைவியின் உணர்வுகளை ஒரு கணவன் மதிக்கலைன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் பிரதரே பேசுறார் பாருங்களேன். 556வது பக்கம் 1வது பத்தியில வாசிங்க. ஸ்திரீகளும் சீழறிந்து சுயநலம் உள்ளவர்களாகவும் தவறான முறையற்ற ஒரு தலைமைக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணும்படியாக இருப்பதை மாத்திரமல்ல, எல்லா காரியங்களிலும் அதை குறித்து விவாதிக்கவும் தர்க்கம் பண்ணவும் முயற்சிப்பதை காண்கிறோம். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுபவர் என்று தன்னை பற்றி கூறாவிட்டாலும் குடும்ப தலைவரின் அதிகாரத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அபகரித்து கொள்ளவும் குடும்பத்தையும் பணத்தையும் தங்கள் பொறுப்பில் வைத்துக் கொள்ளவும் முயற்சிப்பதையும் காண்கிறோம். யாரெல்லாம் புரிஞ்சுது? ஒருவேளை இந்த ரோலை யாருன்னா ஒரு மனைவி பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ரோல் ஒரு மனைவி பண்றாங்கன்னா, அந்த கணவன் மனைவியோடைய உணர்ச்சியை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். புரியுதா? இந்த ரோல் யார் பண்ணிட்டு இருக்கா? இப்ப பார்க்கலாம். அந்த ஸ்திரீ ஒருவேளை மனைவியோடைய உணர்ச்சி அந்த கணவன் புரிஞ்சிக்கலன்னா, இதெல்லாம் இந்த ஏற்பாடு, இந்த ஏற்பாடை புரிஞ்சிக்கலன்னா அந்த ஸ்திரீ அந்த மனைவி என்னவாலாம்? சீரழிஞ்சிரும் அந்த குடும்பம். சொல்றாங்களா இல்லையா? சீரழிஞ்சு போச்சு இந்த குடும்பம். காரணம் என்ன? தேவனுடைய தெய்வீக திட்டமாகிய அவருடைய திட்டம் கணவன் மனைவி, அதுல தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியும் என்ன பண்ணிக்கிறார்? மனுஷனை படைச்சிருக்கிறார், உணர்வுகளை உணர்ச்சிகளை கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்துமா என்னவா? உணர்வுகளை தாங்கக்கூடிய இயக்கக்கூடிய ஒரு ஆத்துமாவா இருந்துச்சு. அது சீரழிக்கப்படுது. எதுக்காக தெரியுமா? கவனிக்கப்படல, ஆக நிராகரிக்கப்படுகிறது அல்லது மதிக்கப்படல. அதனால தான் அந்த சுயநலம் உள்ளவர்களாக அவங்க என்னவா மாறிடுவாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, எங்க வீட்டில் பயங்கர சுயநலம். எப்படி மாறி இருக்காங்க? இப்படிதான் சுயநலம் உள்ளவர்களாக, தவறான முறையற்ற ஒரு தலைமைக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணவர்களாக. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுவாங்க? வாக்குவாதம் பண்ணுவாங்க, தர்க்கம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ என்ன பண்ணுவாங்களா? தலைமை பண்பை எடுத்துக்குவாங்க.
தேவைப்பட்டா என்ன பண்ணுவாங்க, தங்கள் பொறுப்பில் வைத்துக்கொள்ள அந்த குடும்பத்தின் பணத்தை வைச்சுப்பாங்க, இதெல்லாம் செஞ்சிருவாங்க. நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்களா, சில குடும்பங்களில் இது இருக்கும். அப்படின்னா என்ன காரணம்? அவனை விட்டுருமா, நீங்க சப்ஜெக்ட் கவனிங்க. எப்பவுமே குழந்தைகள் வந்தால் குழந்தைகளை தானா அவங்க விளையாடின்னு போட்டோம். அப்படியே அவங்கள நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க, இங்கே வா அங்கே வான்னு கூப்பிடாதீங்க. அப்படி சபை முடிஞ்சிட்டு பிறகு கூப்பிட்டுன்னு போய் கொஞ்சிங்கன்னு 2 வாரம் வீட்டில் வச்சுருந்து கொஞ்சிட்டு வாங்க ப்ளீஸ், அப்படியே விட்டுருங்க. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த குடும்பத்தையும் பணத்தையும் தங்கள் பொறுப்பில் வைத்துக்கொள்ள முயற்சிப்பதையும் நம்ம காண்கிறோம். ரொம்ப தெளிவாக பேசுகிறார் பாருங்க. நான் ரொம்ப முக்கியமான இடத்துக்குள்ளே வரேன் பாருங்களேன். சாத்தான் திசை திருப்பிடும் அவங்கள. இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஸோ ஆனால் இது நியாயமா? இது நியாயமா? இப்போ இந்த ஒருவேளை இந்த மனைவி இது செய்யறது நியாயமா, சரியா தவறா? ரொம்ப தப்பு, இப்படி செய்யக்கூடாது. அதான் கேட்கிறாரு. ஆனாலும் இது நியாயமான்னு கேட்டா அதே 656வது பக்கத்துல கிளியரா பதில் சொல்றாரு. இப்படிப்பட்ட நிலைமைகள் மேலோங்கும் போதெல்லாம் அவைகள் தேவனுடைய நோக்கத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் எதிரடியாக இருந்தது. என்னவா இருக்குமா? அது தேவனுடைய ஒழுக்கத்திற்கும் அவருடைய நோக்கத்திற்கும் எதிரடியா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. அப்படின்னா ஒருவேளை அந்த விஷயத்தை நம்ம யாராவது மனைவிமார்கள் செய்யறதா இருந்தா நீங்க என்ன செய்றீங்க அர்த்தம் தெரியுமா? செய்யலன்னா சந்தோஷம், செஞ்சா என்ன அர்த்தம்? அதுக்கு தேவனுடைய நோக்கத்திற்கும் ஒழுங்கிற்கும் எதிரடியா செயல்படுறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. இது எவ்வளவுதான் ஞானம் உள்ளதாகவும் தேவையானதாகவும் காணப்பட்டாலும், ஒருவேளை நீங்க செய்யறது எனக்கு ஞானமா இருக்கு, இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி சுகமா இருக்கு, தேவையா இருக்குன்னு சொன்னாலும் காலகாலத்தில் அது ஒரு கசப்பான கனியை தரும். என்ன சொல்றாரு 7ஆம் சபை தூதன்? இது சரிதான் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட இது ஒரு கசப்பை தரும். ஆனாலும் திவ்ய ஒழுங்குமுறைகளை கைக்கொள்வதன் மூலம்தான் சமாதானத்தை தரும் நீதியின் கனிகளை எதிர்பார்க்க முடியும். அப்படின்னா என்ன சொல்ல வரார்? என்ன பண்ணும்? திவ்ய ஒழுங்குமுறைன்னு ஒன்று இருக்கு, அந்த முறைக்குள்ள நீங்க வரணும். அன்பும் ஒழுங்கத்தையும் ரெண்டா ஒண்ணா என்ன பண்ணாதீங்க, வச்சு பார்த்துடாதீங்க. அப்போ திவ்ய ஒழுங்குமுறை ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ கணவன் இப்படி செய்யணும். ஒருவேளை இப்படி மாதிரி அந்த உரிய மரியாதை மதிக்கப்படலைன்னா மனைவி இப்படி ஆயிடுவாங்க. அது சரியான்னு கேட்டால் சரியில்லைன்னு சொல்றாரு. அது சரி கிடையாது, அந்த குடும்பம் மிகப்பெரிய ஆபத்தில் போய் தள்ளி விழுந்துரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம யார் வரையும் பார்த்துட்டோம். இப்போ ஒரு திவ்ய ஒழுங்குமுறைக்கு அவங்க வரணும், அவ்வளோதான். இப்போ இதுவரையும் யார் வரையும் பார்த்துருக்குறோம்? இப்போ மனைவிமார்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமா. ஆனால் இப்போ நம்ம யார்கிட்ட போக போகிறோம்? இப்போ கணவன் கிட்ட போயிட்டு மனைவி கிட்ட அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாசிங்க, வால்யூம் 6 662. ஒரு மனைவியின் கடமைகளும் பொறுப்புகளும் என்ன என்பதை காண தன்னை சுற்றி பார்க்கும்போது அவன் தன் புருஷனுக்கு பயபக்தியாய் இருப்பதை பார்க்க கடவள். கிளியர். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய கடமைகளும் பொறுப்புகளையும் என்ன என்பதை சுத்தி பார்க்கணும். அதை பார்த்துட்டு அவள் தன் புருஷனுக்கு பயபக்தியாய் இருப்பதை பார்க்க கடவன். பயபக்தியா இருக்கணும். புரிஞ்சுதா? கவனிங்க, புரிஞ்சுதா? பயபக்தியா இருக்கணும். இருக்கிறோமா? மொத அடி அவங்களுடைய கடமை பொறுப்புகள் என்ன என்பதை அவங்க சுத்தி பார்க்கணும். சுத்தி பார்த்துட்டு அந்த மனைவி பயபக்தியா இருக்கணும். அது பயபக்தியா இல்லைன்னா என்ன நடக்கும் பாருங்களேன். பின்னாடி பேசுறாரு பிரதர் திருப்பா 6th வால்யூம்ல 663 வாசிங்கள். அவளுடைய கருத்துக்களை, அவளுடைய நம்பிக்கைகளை, வாஞ்சைகளை வெளிப்படுத்துவது ஒரு அதிகார தோரணையில் இல்லாமல் விட்டு கொடுக்கும் பாவனையில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். பாருங்களேன், இப்போ மனைவி கணவன் 2 பேர் இருக்காங்க. கணவன் கிட்ட மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு விஷயத்தை சொல்லும் போது என்ன செய்யாத போ சொன்னல உனக்கு, இப்படி இல்லை. புரியுதா? இங்க அவளுடைய கருத்துக்களை, அவகிட்ட ஒரு கருத்து இருக்கா, அந்த கருத்துக்களை, அவங்க கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கா, அந்த நம்பிக்கைய, அவங்க கிட்ட ஒரு வாஞ்சை இருக்கா, அந்த வாஞ்சையை வெளிப்படுத்துவது ஒரு அதிகார தோரணையில் இல்ல, விட்டு கொடுக்கும் பாணியில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அவங்க விட்டு தான் கொடுக்கணும். என்னங்க இப்படி பண்ணலாமா, இல்ல என்னப்பா இப்படி செய்யலாமா, அப்படிதான் வரணும். அதிகார தோரணை இல்ல. இப்ப கிளியர் பண்றார். வாசிங்க தொடர்ந்து. இப்படி செய்வதால் தன்னுடைய புருஷனுடைய தலைமையை
ஏற்றுக்கொள்கிறதாயும் இருவருக்கும் பொதுவான நலன்களை பற்றின தன்னுடைய சிந்தனைகளை தெரியப்படுத்தின பின்னர் அவனுடைய தீர்மானங்களோடு திருப்தி அடையவும் சந்தோஷமா இருக்கவும் நாட வேண்டும். பாருங்களேன், பின்னாடி ரொம்ப கிளியர் பண்றார். ஒருவேளை அந்த மனைவி இப்படி செஞ்சாங்கன்னா, எந்த மனைவி? அந்த மனைவி என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய கருத்துக்களை, நம்பிக்கைகளை, வாஞ்சைகளை அதிகாரம் இல்லாம ரொம்ப பணிவா அல்லது விட்டு கொடுக்கும் தன்மையோடு செஞ்சாங்கன்னா, அந்த ஃபேமிலி எப்படி இருக்குன்றார்னா, தன்னுடைய புருஷனுடைய தலைமையை அவங்க ஏற்றுக்கொள்றதா இருக்கும். புரியுதா? ஏற்றுக்கொள்வார். இப்ப நமக்கு தலை யாரு? கிறிஸ்து தான் நமக்கு தலை. அப்போ கிறிஸ்து கிட்ட போய் நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்போ தலை கிட்ட கிறிஸ்துவே உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். கிறிஸ்துவே உங்களுடைய சாயல் அடைவதற்கு உங்க கிருபை எனக்கு கொடுங்க ப்ளீஸ், அப்படிதான். இப்போ விட்டு கொடுப்பேன் ஏதாவது, இது மாதிரி தான் சொல்லணுன்றார். அப்போ பொதுவான நலன்கள் பற்றிய தன்னுடைய சிந்தனைகளை தெரியப்படுத்திய பின்னர், ஒரு பொதுவான நலன்களை பற்றி தெரியப்படுத்திய பின்னர் அவளுடைய தீர்மானங்களோடு திருப்தி அடைவும் சந்தோஷமாக இருக்கவும் நாட வேண்டும். ஸோ இதுதான் அங்கே அவங்க சொல்கிறார். ஒரு வசனம் வாசிங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்போஸ்தலன் புருஷர்களை நோக்கி, மனைவியும் புருஷரிடத்தில் பயபக்தியாய் இருக்கத்தக்கதாக உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவி இடத்திலும் அன்பு கூற கடவன் என்று கூறும்போது ஒத்துக்கொள்கின்றார். அப்ப நான் என்ன பண்ண? பயபக்தியா இருக்கணும், அன்பு செலுத்தணும் அப்படின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அடுத்த இதுல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க புருஷர்களே உங்க மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள்னு சொல்றாரு. மனைவிகள்னு சொல்லும் போது அவங்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. இது ரெண்டும் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படின்னா ஒருவேளை கணவனின் உணர்வுகளை மனைவி மதிக்காத போது, முன்னாடி பார்த்தோம்ல, மனைவியோடைய அந்த உணர்வுகளை கணவன் மதிக்கலன்னா என்ன ஆகும்? அந்த மனைவி என்ன ஆவாங்க பார்த்தோம். ஒழுங்கற்ற ஸ்திரீ ஆயிடுவாங்க, வாக்குவாதம் வந்துடும், சண்டை வந்துடும். தன்னுடைய தலைமை பண்பை, கணவனுடைய தலைமை பண்பை அவங்க எடுத்துப்பாங்க. பணத்தை தான் பக்கம் என்ன பண்ணிப்பாங்க, எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் சரியான்னு கேட்டால் இல்லை, அநீதின்னு பார்த்துட்டோம். ஓகே. ஆனால் இப்போ ஒரு கணவனின் உணர்வுகளை மதிக்கலன்னா அந்த கணவன் என்னவா மாறுவார்? இப்போ அது பார்க்கணுமா இல்லையா? பார்க்கலாம், படிங்க. அப்போ கணவனின் உணர்வுகளை மதிக்காத போது வாசிங்க. இதே 6th வால்யூம்ல 664. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கீழாக உள்ள மனிதன் தனக்கிருந்த சிறிய மனித பிரயாத்தை படிப்படியாக இழந்து விடுவான். படிப்படியாக எல்லாவற்றையும் மனைவியின் கரங்களுக்குள் போய்விட்டு போட்டுவிட்டு அவளுடைய கருவியாகவும் அவளுடைய அடிமையாகவும் ஜீவனத்தின் உரியவைகளை வழங்குகிறவனாகவும் அவளுடைய உத்தரவுகளை செயல்படுத்துகிறவனாகவும் ஆகிவிடுவான். இப்படிப்பட்ட நிலைமை புது சிருஷ்டியான ஒருவனுக்கு நன்மை தருவதாக இருக்காது. இப்போ ஒருவேளை நம்ம அங்க என்ன பார்த்தோம்? மனைவியோடைய, அதை நீங்க ரீகால் பண்ணுங்க, மனைவியோடைய உணர்வுகளை மதிக்கலன்னா அந்த கணவன், அந்த மனைவி என்னவா மாறுவா? ஒழுங்கற்ற ஸ்திரியா மாறுவா. அப்புறம் நீங்க தான் சொல்லணும், என்னவா மாறுவா? சீரழிந்து போயிடுவா. அதுக்கப்புறம் அதிகாரம், வாக்குவாதம், தலைமை பண்பு, குடும்பத்தின் பண தேவைகள் அவளை என்ன பண்ணுவா? எடுத்துக்க ட்ரை பண்ணுவா. இது சரியில்லை. ஆனால் இங்கே மனைவின்னா ஒருவேளை கணவனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கலன்னா அந்த கணவன் என்ன ஆகிறாருன்னா, சூழ்நிலைக்கு கீழாக அந்த மனிதன் தனக்கிருந்த சிறிய மனித பிரயாத்தை படிப்படியாக இழந்து போயிடுறான். அப்படின்னா தான் மனுஷனாகவே வாழ விரும்பலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்படி தான் கணவன் போயிடுவார் நீங்கள் கணவனுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கலன்னா. அப்புறம் மட்டும் சொல்கிறேன்னா படிப்படியாக என்ன பண்ணுவார்னா, எல்லாவற்றையும் மனைவியின் கரத்தில், நீயே பார்த்துக்குமா, நீயே பார்த்து, நீ செஞ்சு கரெக்டாக இருக்கும். இப்போ மனைவி வந்து ஒன்று கேட்குறான்னு வச்சுங்களேன், என்னங்க இது பண்ணலாம், இது பண்ணலாமான்னு கேட்கணும். உன் இஷ்டம், உன் விருப்பம் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? அதுக்கு செய்வானா செய்யலான்னு சொன்னார்னா தலைமை பண்பு. ஓகே, நீ உன் விருப்பமாக செய்யுங்க, உன் விருப்பமாக நீ செய், உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? விட்டுறாருன்னு அர்த்தம். புரியலையா? யாருக்கிட்ட விட்டுறாரு இப்போ? அப்படின்னா அப்படி விட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? இப்போ என்ன அர்த்தம்? மனைவி அந்த கணவனுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். புரியுதா? புரியலையா? சொல்றது புரியுதா சிஸ்டர், பிரதர்? புரியுதா? நீங்க பாத்துக்கமா, நீங்க போயிட்டு வாங்க, பரவாயில்ல, உன் இஷ்டம், உன் விருப்பம் அப்படின்னு சொல்றாருன்னா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது மனைவிகள், நீங்க அவருடைய உணர்ச்சியை புரிஞ்சுக்காதனால தான் உன் இஷ்டம், உன் விருப்பம் சொல்லிடுறாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவாரு?
போவாத, போ, இரு, செய்யலாம், வேணாம், பண்ணலாம் அப்படின்னு ஒன்றா சொல்லுவார். அப்படி சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மனைவிகள் உங்களுடைய கணவனுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் இந்த பிரச்சனை வருது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்தையும் உங்கள் கரங்களில் போட்டுட்டு அவளுடைய கருவியாக மாறிடுறார். எப்படி? இப்போமா நீ பார்த்து போயிட்டு வா பதிரா, எல்லாரும் கேட்டதா சொல்ல. ஓகே, கருவியா மாறிடுறார். சம்டைம் என்னவா மாறிடுறாரா, அடிமையா மாறிடுறாராம். நீ என்ன சொல்றியா அதை நான் செய்யறேன். புரியுதுங்களா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? புரியுதுங்களா? அடிமையா மாறிடுறார் இப்படி. அப்புறம் அந்த உத்தரவுகளை செயல்படுத்துறார். மனைவி சொல்ற உத்தரவை யார் செயல்படுற மாதிரி ஆயிடுறார்? இப்போ யார் செயல்படுற மாதிரி ஆயிடுறாரு? கணவன் செயல்படுற மாதிரி ஆறார். நீங்க எதை நினைச்சு கூடாதுன்னா, என்னங்க வரும்போது அப்படி சக்கரம் வாங்கினுவாங்கன்னா, ஏய் யார் உத்தரவு நீ, அது இல்லை. இது குடும்ப விஷயம் இல்லையா? அதை பற்றி பேசலை இப்போ அவர். நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக எங்கே போயிடுவீங்கன்னா, சில நேரங்களில் நாம் ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அது பேசிக்காக இருக்கும், அடிப்படையாக. கரெக்டுங்களா? சில நேரங்களில் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போய் திங்க் பண்ணுவீங்க. சில நேரங்களில் நம்ம எக்ஸ்ட்ரீமாக பேசுவோம், நீங்கள் கீழே நின்று திங்க் பண்ணுவீங்க. இதுதான் புரிந்து கொள்ளுதல் இல்லை. கரெக்டுங்களா? இதை புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த உத்தரவுகளை செயல்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட நிலைமை புது சிருஷ்டி ஒருவனுக்கு நன்மை தருவதாக இருக்காது. இது நல்லது இல்லைன்றார். நீங்க அப்படி பண்ணாதீங்க, ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்கிறார். ஸோ கேட்டு மீண்டுமாக அவர் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, வாசிங்க. மேலும் அவனது ஆவியை அனலற்றதாக்குவதுடன் கிருபையிலும் அறிவிலும் சத்தியத்தின் ஊழியத்திலும் அவனுடைய வளர்ச்சியை தடை பண்ண. என்னவா என்ன பண்ணும் தெரியுமா? கணவனுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கலன்னா ஒரு மனைவி, அவன் என்ன ஆவான் தெரியுமா? ஆவியில அனலற்ற தாக்கத்துடன் கிருபையிலும் அறிவிலும் சத்தியத்தின் ஊழியத்திலும் அவனுடைய வளர்ச்சி என்ன ஆகும்? இப்போ தடப்பற்றும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அந்த மாதிரி பின்னாடி போயிடுவாங்க, தடப்பற்றும். எந்த அளவுக்கு? அது எந்த அளவுக்குன்னா, தவறான வழி பின்பற்றுகிறதோ அதன்படியாக அதிகமாகவோ குறைவாகவோ மனைவியின் மேலும் அதன் பாதிப்பு, தீமை விளைவிப்பதாக இருக்கும். இப்போ இந்த குடும்பம் எப்படி இருக்கும்? இப்போ குடும்பம் எப்படி இருக்கும்? இது காரணம் என்ன? இதுக்கு ஆணி வேறு எது? இப்போ இந்த ஆணி வேறு எது? தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படையும் படைத்த அந்த சாயலை மனிதர்கள், கணவன் மனைவி இழந்து விட்டார்கள். தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் ஏற்பாடே கணவன் மனைவி தான். நான் சொல்றது புரிஞ்சுதா? கணவன் மனைவி இந்த தெய்வீக திட்டத்தை நீங்க சீர்குலைக்கிறீங்க, சின்னாபினமாக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அது உங்கள் உணர்ச்சிகளை, அவங்களோட உணர்ச்சிகளை நீங்க மதிக்காம, கவனிக்கப்படாம உதாசீனப்படுத்துறீங்கன்னு பார்க்கிறோம். ஸோ மேலும் கொஞ்சம் வாசிக்கலாம். 664. மேலும் அவள் எதிர்பாராத வகையில் ஆவிக்குரிய விஷயங்களில் மந்தமாவதுடன் ஆனால் சபை கடத்த காரியங்களில் அதிகமான சுய உணர்வுள்ளவர்களாக இருப்பாள். பாத்தீங்களா என்ன ஆச்சு? இப்போ என்னவா? அவள் எதிர்பார்த்த வகையில் ஆவிக்குரிய விஷயங்களில் என்ன பண்ண மாட்டான்? மந்தமாவதுடன் சபை கடத்த காரியங்களில் அதிகமான சுய உணர்வு உள்ளவர்களாக இருப்பாள். இப்போ மனைவி எப்படி மாறிடுவாளாம்? இப்போ இவன் எப்படியா மாறிடுவான்? அவள் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லாதனால இவன் ஆவிக்குரிய விஷயங்கள மந்தமாயிடுறான். ஆனா அந்தமா என்ன ஆயிடுறாங்க? சபைக்கல்ல, சபை அடுத்த காரியங்கள்ல, சபைக்கு அடுத்த காரியங்கள்ல என்னவா மாறிடுறாங்களாம்? சுய உணர்வு உள்ளவர்களாக மாறிடுறாங்க. இது நடக்குது. சுயமா முடிவெடுக்கிறாங்க, சுயமா சில விஷயங்கள் பேசுவாங்க. அது எப்படி இருக்கும்னா நீதியின்படி இருக்காது. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு விஷயம் நம்ம கிளியர் கட்டா வந்துடலாம். உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க, கணவனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க, மனைவியோட உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க, அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க, கவனியுங்க அப்படின்னு சொல்லும்போது எது மட்டும் நீதியா அநீதியா? ரெண்டுமே வா. நீதியா அநீதியா? ரெண்டுமே வா. நீதி மட்டும்தான், இங்க அநீதி வராது. ஒருவேளை ஒரு கணவன் மேல ஒரு மனைவி குற்றஞ்சாட்டு கொடுக்குறான்னு வச்சுக்க, நான் சொல்றதே இவர் கேட்க மாட்டேன்றாரு. அப்போ நம்ம போய் கேட்குறோம், ஏங்க சொல்றதை கேட்கல? சப்ஜெக்ட் இருக்க, உணர்வுகளை மதிக்க சொல்லியிருக்கேன்னா அந்த உணர்வு நீதியில இருக்கா அநீதியில இருக்கா? நீதியில இருந்தா இவர் மதிக்கலன்னா தப்பு, அநீதியில இருந்தா அதை கவனிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றார். ஒருவேளை மனைவி கேட்கல, பாருங்க இவங்க கேட்க மாட்டேன்றாங்க, நம்ம தான் பாடம் பார்த்தோமே அப்படின்னா, அவங்க மதிக்கல அப்படின்னா அந்த மனைவி மேல் நம்ம குற்றம் சுமத்த முடியாது. அந்த மனைவி இவருடைய அந்த உணர்வை மதிக்காத பட்சத்தில் எந்த விதத்துல? நீதியிலையா அநீதியிலையா? அது நீதியில இருந்தா மதிக்கப்பட்டிருக்கணும், அநீதியில இருந்தா
அது கவனிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இதுதான், உங்கள் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு உடன்பட்டு நீதியில் இருக்கா அநீதியில் இருக்கா, இது ரொம்ப முக்கியம். அதை பார்க்கணும். இதை பார்த்தா தான் என்ன பண்ண முடியும். பட் அடிப்படை தேவைகள் கொஞ்சம் இருக்குது இல்லையா, அப்பப்போ பண்ணுறது அதெல்லாம். இப்போ குழம்பு நல்லா இல்லை, நீதியா அநீதியா எப்படி பார்க்கலாம், நீதியா அநீதியா குழம்பு நல்லா இல்லைன்றது இப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் எங்கே போயிடுவீங்க, திருப்பி நம்ம இந்த விஷயத்துக்கு சொன்னோம்னா நீங்கள் குழம்பு சாம்பார் சோறு இதுக்கெல்லாம் போயிடுவீங்க. ஸோ அதெல்லாம் போகக்கூடாது. ஸோ அன்பு சகோதர சகோதரிகளை இதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்போனா எங்கே ஒருத்தருடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் மதிக்கப்படவில்லையோ, கவனிக்கப்படவில்லையோ, உதாசீனப்படுத்தப்படுகிறதோ, அந்த குடும்பம் சிக்கல்ல பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தவிக்கும், மேலோங்கி நிற்கும் பிரச்சனையில். இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், யாரோட உணர்வுகளில் மதிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு. இதுதான் காரணம். இந்த ஆணிவேர் இதுதான். அப்படின்னா இப்போ நம்ம கணவன் மனைவி பற்றி பார்த்துட்டோம். இப்போ யாரை பற்றி பார்க்கணும், அடுத்தது பிள்ளைகளை பற்றி பார்க்கணும் இல்லையா. பிள்ளைகளின் உணர்வுகள், சில்ட்ரன்ஸ் எமோஷன்ஸ் என்ன, அதை பற்றி பார்க்கும்போது அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்களேன், 6வது வால்யூமில். அநேக பெற்றோர் அவருடைய பிள்ளையின் உணர்வுகளையும் ரகசியங்களையும் எளிதாக எடுத்துக்கொள்வதன் மூலம் பிள்ளை எதிர்காலத்தில் வைக்கக்கூடிய நம்பிக்கை இழந்து விடுகிறான். என்ன சொல்றாருன்னா, அநேக பெற்றோர் எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த பிள்ளையினுடைய உணர்வுகளையும் ரகசியங்களையும் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்களாம். அவனுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை அந்த உணர்வுகள் என்ன உணர்வாக இருக்கணும். இப்போ ஒரு ஒரு பிள்ளையோடைய உணர்வை ஒரு அப்பா அம்மா மதிக்கலைன்னு வச்சுக்குவோம். மதிக்கலைன்னா நல்ல உணர்வா தீய உணர்வா, 2 உணர்வு பார்த்தோம் இல்லையா. தீய உணர்வு எது, நல்ல உணர்வு அன்பு, அன்பின் கனியோ ஆவின்னு பார்த்தோம். தீய உணர்வு எது தெரியுங்களா, பொறாமை, கோபம், மூர்க்கம். அது அதிலே இருக்குது. கலாத்தியர் 22ஆம் அதிகாரத்தில் அதே இருக்குது. அது பொருளாசை, விபச்சாரம், இதெல்லாம் பார்க்குறோம். அப்படின்னா அன்பு சகோதர சகோதரியை கவனிக்கணும். அப்போ பிள்ளைங்களுடைய உணர்வுகள் எது, நல்லதா கெட்டதான்னு பார்க்கணும். அது நீதியா அநீதியான்னு பார்க்கணும். அநீதியா இருந்தால் இது கவனிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீதியா இருந்தா கவனிக்கப்படணும். அவங்களோட ரகசியங்கள் என்ன எளிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. அவங்கள சரியா என்ன பண்ணணும், நம்பிக்கை இழக்க வைக்காம பார்த்துக்கணும். ஆனால் அது எதில் இருக்கணும், இப்போ நீதியில் இருக்கணும். நீங்கள் அதை மறந்துடக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறாரு, வாசிங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபம் படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ரொம்ப கிளியர் பண்றார். பிதாக்களே அப்படின்னா யாரை பற்றி பேசுறாரு, இப்போ பெற்றோரை பற்றி பேசுறார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அப்படின்னா என்ன அர்த்தம், கோபப்படுத்தாமல் அப்படின்னா என்ன அர்த்தம், கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, கரெக்டுங்களா. அப்போ நீங்க உங்களுடைய பிள்ளைகளை இந்த உணர்வுக்குள்ளாக தள்ளாதீங்க. இந்த பைபிள் வசனத்தை நீங்க எப்படி புரிஞ்சிருப்பீங்க, நான் பெயர் சபையில் எப்படி புரிஞ்சுனேன் தெரியுமா. ஐயோ நம்ம பசங்க கிட்ட கோபப்படுத்தாம நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணணும், சரியா வளர்க்கணும்னு புரிஞ்சுக்கணும். ஆனா சத்தியத்தில் அப்படியா, கோபப்படுத்தாதீங்கன்னா அவருடைய உணர்வு, அந்த உணர்வை நீங்க அசட்டை பண்ணாதீங்க, மதிக்க கத்துக்குங்க. அவரை கோபப்படுத்தாதீங்க, அதுக்கு கரெக்ட் பண்ணுங்க. அது கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கீழே பதில் கொடுக்கிறார். என்னது பாருங்களேன், கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. புரிஞ்சுச்சா. இப்போ எப்படி வளர்க்கணும் அவங்கள, நீ அனாமுஷம் வளர்க்குறதுனால அவன் என்ன ஆயிடுறான், இப்போ அவங்க என்ன ஆயிடுறாங்க, கோபமாயிடுறாங்க, ஒரு கேரக்டரை காட்டுறாங்க, ஒரு உணர்வை காட்டுறாங்க வெளியில. ஆனால் நீங்கள் எப்படி வளர்க்கணும்னா கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இன்னைக்கு இதானே பிடிக்க மாட்டேங்குது. அப்போ கோபம் வருமா வராதா, அந்த கோபம் நீதியா அநீதியா. இப்போ இந்த மாதிரி கர்த்தரை சிற்றையிலும் போதனையிலும் வளர்க்கும் போது அவர்களுக்கு கோபம் வருது. அப்போ இந்த பைபிள் வசனம் நீங்கள் பாருங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாங்க, பைபிள் வசனம் இது நம்மளுக்கு சொல்லிடுறாங்க அந்த ஒரு வசனத்தில். இப்போ இது நீதியா அநீதியா, இப்படி வளர்த்தா நீதி. அவங்க கோபப்படுறது எதில், ஒருவேளை இப்படி வளர்க்கல அவங்க கோபப்படுறாங்க, அது நீதியா அநீதியா, அது நீதி. கிளியரா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அன்பு சகோதர சகோதரர்களே, பிள்ளைகளுக்கும் மனைவி கணவனுக்கும் இவ்வளோ விஷயத்தை பற்றி நிறைய பேசுகிறார். நிறைய வால்யூம்ஸில் நிறைய இருக்குது, ரீப்ரிண்டில் நிறைய கொடுத்துருக்கிறார். நம்ம ஆணி வேற விட்டுட்டோம். அதுதான் எதுன்னா மற்றவங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அது தேவனுடைய மிகப்பெரிய தெய்வீக ஏற்பாடு. இதை நம்ம புரிஞ்சிக்காமல் போயிட்டோம். ஆனால் அது அநீதியாக இருக்கக்கூடாது. நான் புரிஞ்சுக்க போகிறேன் என் பொண்டாட்டியை போய், நான் புரிஞ்சுக்க போகிறேன் என் கணவனை போயின்னு சொல்லிட்டு எதில் மாட்டிக்கூடாது, இப்போது அநீதியில் மாட்டிக்கூடாது. நான் திரும்ப உங்களை ரீகால் பண்ணுறேன், அநீதி நமக்கு தேவையில்லை. நம்ம சத்தியத்தில் இருந்தால் என்ன பண்ணலாம், இப்படி இருக்கணும். ஒருவேளை சத்தியத்தில் இல்லை, மனைவியோ கணவனோ சத்தியத்தில் இல்லை, அப்படி இருக்கும்போது
இங்கே யார் தான் மாட்டுவா? இப்போ தம்பி தான் மாட்டுவார். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? எடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இது தப்புமா, சத்தியத்தின்படி அது அநீதி, இது நீதி அல்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? இப்படி தான் அந்த உணர்வுகளை மதிக்கணும். ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பிக்சரை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பிக்சரை பாருங்க. தன்னுடைய மனைவி கஷ்டப்படும் போது அந்த உணர்ச்சியை தான் கணவன் என்ன பண்ணுறார்? கட்டி பிடிச்சி, நான் உனக்கு இருக்கம்மா, நீ ஏமா கவலைப்படுற, நான் உன் கூட இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு வரும்போது அந்த மனைவி எவ்வளோ கொடுத்து வச்ச மனைவியாக இருப்பா. கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ரெண்டாவது பிக்சர் பார்க்கும்போது கணவன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காரு, ஆனால் மனைவி போய் அவள் கையை பிடிச்சி, நான் இருக்கேங்க உங்களுக்கு, நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்கன்னு சொல்லும் போது அந்த கணவன் எவ்வளோ கொடுத்து வச்சவராக இருப்பார். புரியுதா? இப்படி தாங்க ஒருத்தருடைய உணர்ச்சிகளை, ஒருத்தருடைய உணர்வுகளை ஒரு கணவனும் மனைவியும் புரிஞ்சிக்க வேண்டும். இப்படி புரிஞ்சிக்கலைன்னா அந்த குடும்பம் அதிகமான பிரச்சனையில், சிக்கலில் மாட்டிக்கும். ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க, இது தேவனுடைய தெய்வீக திட்டம். இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தா பாருங்க, சண்டை போறதுக்குன்னு வருது. இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இப்படி பாருங்க இந்த பிக்சரை. அன்னைக்குன்னா என்ன சத்தம் போட்டல, இன்னைக்கு உட்காந்து அழுதுனுக்கிறல்ல, அழு, நல்லா அழு. இப்படி இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. இப்ப பாருங்க, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வாக்குவாதம் வருது, பேசுறாரு பயங்கரமா. பேசும்போது ஒருத்தர் அமைதியா நிற்கிறார். யாராவது கோபமாக எழுந்தால் நீங்க அமைதியா இருங்க. ஆனா என்ன பண்ணிடாதீங்க, வாதிடாதீங்க. நீங்க உங்களை கரெக்ட் பண்றதுக்கு வாதிடாதீங்க. ஆமா நீ சொல்றது வேணாம், அப்படி வாதிட்டீங்களா என்ன வரும்? இப்போ பிரச்சனை, எமோஷன்ஸ் அதிகமாயிடும். ஆனா அமைதியா ஆகணுன்றதுக்காக எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கலாமா? ஒரு பிரச்சனையின் மத்தியில் வாதிடாதீங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால் இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, எல்லா சூழ்நிலையும் நான் அமைதியா இருப்பேன். நீங்க கணவன் பேசிட்டே இருப்பாரு, இவங்க ஏன்னா பிரதர் சப்ஜெக்ட் பேசிட்டாரு, அமைதியாக இருக்க சொன்னார். இப்போ மனைவி பேசிட்டு இருப்பாங்க, கணவன் அமைதியாக இருப்பார். என்ன பிரதர்? இல்லை நீங்கள் தானே பிரதர் சப்ஜெக்ட் பேசுறீங்க, அமைதியாக இருக்கிற பிரதர். இது எதுக்கு? கோபத்துக்கு. நீங்கள் எல்லாத்துக்கும் இதை அப்ளை பண்ணுறீங்க, தப்பு. எதை எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரியணும். குண்டு ஊசியை எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரியணுமா தெரியக்கூடாதா? காது இது பண்ணுறமே, அதுக்கு பேர் என்ன? பட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியும். பட்ஸை எடுத்துன்னு போயிட்டு சட்டையில் குத்துறதுக்கும், குண்டு ஊசி எடுத்து போய் காதில் போய் எதனா இருக்குதான்னு பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண முடியுமா? எதற்கு எதை பயன்படுத்தணும்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் ஒரு புது சிருஷ்டிக்கு. அப்படின்னா பாருங்களேன், இங்கே பாருங்க, இந்த ரெண்டு பேரும் அழறாங்க. ஒரு அம்மா போயிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க? தேற்றுறாங்க. யாராவது மனசோர்வோடு அல்லது வருத்தமாக இருந்தால் உங்கள் உடனிருப்பை வழங்குங்கள், நான் உன் கூட இருக்கிறேன்றதை சொல்லுங்கன்றார். அவங்க எதில் இருக்காங்க? இப்போ மனசோர்வில் இருக்காங்க, கோபத்தில் இல்லை, மனசோர்வு. ஐயோ நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் போது நீங்க நில்லுங்க அங்க பக்கத்தில், அங்க நின்னுங்கன்னு மனசோர்வில் இருக்கியா? நான் அமைதியா இருக்கேன். இதுதான் நம்ம கத்துக்கிட்டோம் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்படியா கவலையா ஒருத்தர் இருக்காங்களா, பீதியா இருக்காங்களா, இருந்தா எளிய ஆறுதலான வார்த்தைகளை பேசுங்கள். நீங்க போய் பேசுங்க. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறார், தேவன் நம்மளை ரட்சிப்பார், அப்படி சொல்லுங்க, எளிய வார்த்தைகளை சொல்லுங்க. ஆனா கவலையாக அல்லது பீதியாக இருந்தால் அமைதியாக இருங்கள் என்று சொல்லுதல் கூடாது. இப்ப அவங்க அமைதியா இருக்கிறாங்களா கோபமா இருக்கிறாங்களா யாருக்கு தெரியும்? இப்ப யாருக்கு தெரியும்? அந்த கணவருக்கும் அந்த மனைவிக்கும் தெரியும். அவர் கோபமா இருக்கிறாரா, அமைதியா இருந்துருங்க. இல்ல அவர் மனசோர்வோடு இருக்கிறாரா, அல்லது கவலையாக இருக்கிறாரா, பீதியோடு இருக்கிறாரா, பயத்தில் இருக்கிறாரா, எதில் இருக்கிறார், ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டினுக்கிறாரா, இப்ப பேசணுமா வேணாமா? இப்பதாங்க பேசணும். இந்த இடத்துல தான் நீங்க அமைதியாயிடுறீங்க. அங்கதான் என்ன வருது? இப்போ பெரிய குழப்பங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் வருது. இந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்க மதிக்க பழகல, உதாசீனப்படுத்திட்டீங்க, கவனிக்க பழகல. இதுதான் பெரிய விஷயம். அதை விட்டுட்டு உக்காந்து பேசணும். இல்லப்பா நான் இருக்கேன், இதுக்கு ஒரு வழி இருக்கு, இதுக்கு ஒரு அந்த ரூட் இருக்கு, தேவன் பைபிள்ல சொல்லியிருக்கிறார், எளிய முறைகள் இருக்கு, வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் சரியான ரூட்டு. நம்ம இதை கடைப்பிடிக்காம வேற எதையோ கடைப்பிடிச்சி வேற எதுக்குள்ளவே போயிட்டு எக்ஸ்ட்ரீமா திங்க் பண்ணி தேவனுடைய திட்டத்தையே ஸ்பாயில் பண்ணிடுறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. சரி, அப்படின்னா இந்த படமெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ஒவ்வொன்றா பார்த்துட்டோம். அப்படி பார்க்கும்போது
இப்போ நம்ம எல்லாம் இந்த உணர்வுகளையும் நம்ம மதிக்கப்படணும் இல்லையா, கவனிக்கப்படணும், உதாசீனப்படுத்தக்கூடாது. இதுக்கு தான் நம்ம இந்த பாடத்தை பார்த்தோமா? இதுக்கு தான் இந்த பாடத்தை பார்த்துருக்குறோமா? இந்த பாடத்தை பார்த்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, தேவனுடைய உணர்ச்சிகளை நாம் மதிக்க கற்றுக்கணும். யார் ஒருத்தர் தன் கணவன் தன் மனைவி அவங்களுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை மதிக்கிறாங்களோ அவங்க யாருடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை மதிக்கிற மாதிரி அர்த்தம்? யாருடைய உணர்வுகளை மதிக்கிற மாதிரி அர்த்தம்? தேவனுடைய உணர்ச்சிகளை. ஏன் அப்படி? ஏன் இதுக்கு நான் கம்பேர் பண்றேன்? இதை தேவனுடைய சாயல். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அப்ப நான் அந்த சாயல்ல இருக்கிறவனுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளை இவருடைய ரூபத்தின்படி அங்கதான் அதை வச்சிருக்கிறார். அப்படி வச்சிருக்கும் போது நம்ம அதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? இப்போ மதிப்பு கொடுக்கணும். அப்படின்னா அன்பு சகோதர சகோதரிகளே, மிகப்பெரிய விலை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, ஒரே குமாரனா 2 குமாரனா? ஒருத்தர் தான். ஒருத்தர் என்ன பண்ணிட்டார்? அவரு கொடுத்துட்டார். யாருக்காக பாருங்களா? அவருடைய உணர்வு. ஐயோ, இந்த ஜனங்கள் ஆதாம் வழியாக பாவம் செஞ்சு நஷ்டப்பட்டு சீரழிஞ்சு போறாங்க, இவங்களை மீட்கணும்னா யார் போனா சரியா இருக்கும்? என் பையன், ஒரே பையன் போனா சரியா இருக்கும் அப்படி நினைச்சு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை சின்ன பின்னமாக்கி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவரை மரண கொலை கொண்டு என்ன பண்ணிட்டாரு? கொண்டு போய் நிறுத்திட்டார். யாருக்காக? நமக்காக. எந்த இவங்க பாவத்தில் போய் தவிக்கிறாங்களே அப்படின்னு அந்த உணர்வுகளை உணர்ச்சிகளை அவர் என்ன பண்ணார்? எடுத்து நம்மகிட்ட கொடுத்து சொந்த குமாரனையே அனுப்புனா அவருடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நம்ம மதிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ யாரை காயப்படுத்திட்டு இருக்கோம்? நம்ம பக்கத்தில் கொடுத்த நம்ம கணவன் மனைவியே, நம்மளுடைய உறவுகளையே, நம்ம புது சிருஷ்டியே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ அவங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மதிக்காம, நான் திருப்பி சொல்றது நீதியின்படி. நீங்க எங்க கொண்டு போய் வைக்கக்கூடாது? இப்போ அநீதியில கொண்டு போய் வைக்கக்கூடாது. நீதியின்படி நம்ம மதிக்கலன்னா, அன்பு சகோதர சகோதரிகளே, திங்க் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம யாரோட உணர்வுகளை நம்ம ஸ்பாயில் பண்ணிருக்கிறோம்? தேவனுடைய உணர்வுகளை டைரக்டா ஸ்பாயில் பண்றோம். ஸோ அதான் இந்த தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியும். ஒரு ரீப்ரிண்ட் வாசிக்கலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 5284. இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதோடைய ஆர்டிக்கல் இதிலிருந்து தான் நம்ம எடுத்துருக்கிறோம். வாசிங்க. இன்னும் மற்ற சில வேத வாக்கியங்கள் ஆனது அவர் நீதியின் கொள்கைகளிலும் அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களிடத்திலும் பிரியமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொள்வதாக தெரிவிக்கின்றது. அதாவது வேதனைக்கு எதிரான இன்ப உணர்வுகளையும் அவர் கொண்டிருப்பதாக வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. வலியும் மகிழ்ச்சியும் ஒரே உணர்வுகளின் இரக்கமும் ஏற்றமுமாக இருக்கின்றது என்று கருதப்படலாம். பாருங்களேன், இன்னும் சில மாற்றங்கள் வேத வாக்கியம் சொல்லுது. நீதியின் கொள்கைகளிலும், இதெல்லாம் தான் நீதியின் கொள்கைகளில் தான் அவைகளுக்கு கீழ்ப்படிகளிடத்திலும் பிரியமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொள்வதாக இருக்கும். ஸோ அப்படின்னா அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் அதாவது வேதனைக்கு எதிரான இன்ப உணர்வுகளை அவர் கொண்டிருப்பது வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. வலியும் மகிழ்ச்சியும் ஒரே உணர்வுடன் தான் வருதுன்றார். ஸோ திருப்பி நம்ம அடுத்த ரீப்ரிண்ட் வாசிக்கலாம். 5284 அதே தொடர்ச்சி தான் இது. தெய்வீக மனம் பற்றின இந்த வெளிப்பாடுகள் அனைத்தும் தெய்வீகமானவர் உணர்வுகள் உடையவர் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. மற்றும் மனிதன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளபடியால் நாம் உணர்வுகளுடைய சுபாவம் உடையவர்கள் என்பதை வைத்தே தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் நாம் என்னவா இருக்கிறோமா? உணர்வுடைய சுபாவமுடையவர்கள் என்பதை வைத்தே தெய்வீகமானவரும் உணர்வுகள் உடையவர் என்பதை நிதானித்துக் கொள்ளலாம். கிளியர் பண்றாரா? அப்ப நாம யார் தான்? இப்போ ஐயோ ஜனங்கள் கெட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு பேர் என்ன? நல்ல உணர்வு. அந்த நல்ல உணர்வுக்கு தான் நம்ம அமைச்சாரு. நம்மளை அப்படிதான் படைச்சிருக்கிறார். நாமளும் என்ன பண்றோம்? ஐயோ இந்த சகோதரன் இந்த சகோதரின் பார்க்கணும், இந்த நல்ல உணர்வு, இந்த உணர்வுகளை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப அன்புக்குரியவர்களே, தேவன் உணர்வுகள் அற்றவர் அல்ல. கிளியர் பண்றார். அவர் வேதனை மற்றும் மகிழ்ச்சி எனும் உணர்வுகளின் விஷயத்தில் உயிர் இழந்தவர் அல்ல, உணர்வு இழந்தவர் அல்ல. அவருக்கும் எல்லாம் தெரியும். நமக்கு தெரியுமா? எல்லாம் நமக்கும் தெரியும். அதனால நாம் என்ன பண்ணணும்? இதே தான் ஆதாம் அங்க கட்டளையை கொடுக்கும்போது மீறிட்டார். ஆனால் நியாயத்தின்படி அவர் தண்டனை கொடுத்தாரா? கொடுக்கிறார். அதை கொடுத்துட்டு பிறகு அவர் சொல்ற விஷயம் தெரியுமா? பாருங்களேன், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக என்ன பண்ணாராம்? மனஸ்தாபப்படுகிறார். இப்போ இது ஒரு உணர்ச்சி தானே.
இப்போ ஒருவேளை இந்த உணர்வையும் உணர்ச்சியும் உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிறார், நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? இப்போ நீங்க யாருடைய விஷயத்தை நீங்க ஸ்பாயில் பண்ணிருக்கிறீங்க? இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு உணர்வுகளை புரிந்து கொள்ளலைன்னா நம்ம யாருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமையே போயிடுவோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவனுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கணுமா? அடுத்த கேள்வி, தேவனுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை நீங்க புரிஞ்சுக்கணுமா? புரிஞ்சுக்கணும்னா உங்க மனைவி உங்க கணவனுடைய உணர்ச்சிகளை நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னாவே எதை புரிஞ்சுக்கின்ற அர்த்தம்? ஏன்னா படைப்பு யாரோடைய படைப்பு? அவருடைய படைப்பு. அதுதான் அது சொல்றார். ஸோ இதான் தெய்வீக திட்டம் சொல்றார். மல்கியால கூட சொல்றார் பாருங்களா, வாசிக்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்கிறதனாலேயே. பாருங்களேன், உங்கள் வார்த்தைகளாலே கர்த்தர் என்ன பண்ணிட்டீங்க? வருத்தப்பட வச்சுட்டீங்க. இதில் நீங்களாம் படிச்சிருப்பீங்க. ஆனாலும் அதனால் அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவரின் பேரில் அவர் பிரியமாக இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்கிறதில்தான் அப்படின்னு சொல்றார். ஸோ அவர் அன்பான தகப்பன், அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்கிறோம், ஆனால் அவரை ஈஸியாக காயப்படுத்திடுறோம். எப்படி? அவருடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை, மதிக்கிறது இல்லை. சகரியா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னோடே சொன்னார். பாருங்களேன், இங்கே வடதேசத்திற்கு போனவர்கள் என்னுடைய கோபத்தை சாந்தி பண்ணிற்று. இது இந்த பாடம் என்ன பாடம்னு புரியுதா? 4 ரதங்கள், 4 ரதங்கள் பாடத்தில் வடதேசம்னா மேலே பரலோகத்துக்கு போன இவங்க யாருன்னா சபை இல்லைங்களா? இவங்க தான் போய் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தேவனுடைய மனதை கோபத்தைன்னு போட்டுக்குதுங்க இல்லைங்களா? கோபம் என்ற வார்த்தை பாருங்க, இங்கிலீஷில் படிங்களா, குவைட்டட் மை ஸ்பிரிட்னு இருக்கு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா ஆறுதல் படுத்திச்சான் போய். ஆனால் எப்படி இருக்கிறார் இப்போ? அவர் மனஸ்தாபப்பட்டிருக்கிறார் இந்த ஜனங்களை படிச்சதுனால. ஆனால் ஒரு குரூப், ஒரு வகுப்பார் வடதேசத்துக்கு போய் அவருடைய கோபத்தை அவரை ஆறுதல் படுத்தியிருக்காங்களாம். புரியுதுங்களா? எப்படி? அவருடைய திட்டத்தை ஃபாலோ பண்ணி அவருடைய எல்லா விஷயத்தையும் கேட்டது கொண்டது மொத்தத்தையும் என்ன பண்ண ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவருடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் காயப்படுத்தாம அதை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தான் அந்த வடதேசத்துக்கு போனவங்க. சாந்தி பண்ணிற்று, அவரை கிளியர் பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, இது அப்படியே பார்க்கும்போது ஒருத்தர் பண்ணிக்கிறார். இதுக்கு சாந்தி பண்ணிட்டுனா யார்? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பரலோகத்துக்கு போயிட்டாரா போலியா? அப்போஸ்தலனாகிய பவுல் பரலோகத்துக்கு போயிட்டாரா போலியா? அப்போஸ்தலனாகிய பவுல் பரலோகத்துக்கு போனாரா போலியா? போயிட்டாரா போலியா? என்னங்க நீங்க லைவ்ல வர போய் என்ன பேச போறேன்னு தெரியலையே. போனாரா போலியா? உயிர்த்தெழுந்துட்டாரா உயிர்த்தெழலையா? பிரதர் பரலோகத்துக்கு போகலன்னு சொல்றீங்க, இப்போ உயிர்த்தெழுந்துட்டாருன்றீங்க. உங்க கான்ட்ரவர்ஸா இருக்கு இல்லையா? 2 பதிலும். பரலோகத்துக்கு போகலன்னு சொல்றீங்க, நீங்க தான் சொன்னீங்க. ஜோசப் பிரதர் நீங்க தான் சொல்றீங்க அவர் பரலோகத்துக்கு போகலன்னு. உயிர்த்தெழுந்துட்டாருன்னு கேட்டால் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சொல்றீங்க நீங்க. இப்போ உங்க பதிலே கான்ட்ரவர்ஸா இருக்கு பிரதர். 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டார். 1878 முதல் உயிர்த்தெழுதல் நடந்து முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன சொல்லுது வசனம்? தெசலோனிக்கர்ல சொல்றாரு இல்லையா? தெசலோனிக்கர் நம்ம படிச்சோம் 2ஆம் வருகை பாடம். தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்புறம் சொல்லுங்க வசனம். மரித்தவர்கள். அப்படின்னா மரித்தவர்கள் யார்? இப்போ மரித்தவர்கள் யாரு? நம்ம சித்தப்பா பெரியப்பா அவங்களா? ஆதி கால சபை எங்க இருந்து? பெந்தோகோஸ்த நாள்ல இருந்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாருல்ல, அந்த 1878 வரையும் செத்து போனவங்க அத்தனை பேரும் உயிரோட எழுப்பியிருக்கிறார். புரிஞ்சிச்சிங்களா? பைபிள் அங்கே நம்ம வசனம் சொல்லணுமே. அப்படின்னா இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர் தெழுந்து இருக்கிறாரா? உயிர் தெழுந்தாலே பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். பரலோகத்துக்கு போயிட்டாரா? போயிட்டார். நீங்க டவுட்னா திருப்பி கேளுங்க. அதான் இங்க சொல்றாரு 9ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 6ஆம் வசனம் சொல்றாரு, அவன் நடுங்கி. அவன்னா யார்? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்.
அதை கேட்கிறார். அதனால தான் எதுக்கு இதை ஒப்பிடுறேன்னா, இங்க வட தேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் அவருடைய மனதை சாந்தி பண்ணிட்டு. அப்படின்னா சாந்தி பண்ணது யார்? இப்போ 12 சீஷர்கள், அதுக்கப்புறம் இருந்த பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், அவங்க தான் இன்னைக்கு பண்ண போறது லிஸ்ட்ல யாரும் இருக்கிறோம் இப்போ. அப்பனா அவருடைய அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எங்க போலாம்? இப்போ அவருடைய மனதை சாந்தி பண்ணலாம். எவ்வளவு பெரிய விஷயம்! யாருடைய மனதை சாந்தி பண்ண போறோமா? தேவனுடைய மனதையே. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா நம்ம? ஆமாம். ஏன்னா விலை உயர்ந்த பொக்கிஷமாகிய அவருடைய சாயல், அந்த உணர்வு உணர்ச்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பேஸ் பண்ணாதான் நம்ம எங்க போக முடியும்? இப்போ அங்க போக முடியும். சொல்றார். அதனால தான் என்ன சொல்றாருன்னா, அன்பு சகோதர சகோதரிகளே, எரேமியால வாசிக்கலாம் ஒரு வசனம், 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீங்க என்ன அநியாயம் கண்டுட்டீங்க? நீங்க மாயை பின்பற்றிட்டு போயிட்டீங்களே, நீங்க என்ன அநியாயம் என்கிட்ட கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்கிறார். இதே கேள்வி நம்ம கிட்ட கேட்டா, என்ன அநியாயம் என்கிட்ட கண்டுபிடிச்சிங்க? அநியாயம்தான். அவர் வச்ச சாயலை, அவர் வச்ச ரூபத்தை நம்ம என்ன பண்ணலை? இப்போ சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, கடைபிடிக்கல அப்படின்னு பார்க்குறோம். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம இனி வரும் காலங்கள்லையாவது நம்மளுடைய கணவன் மனைவி, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்படி புரிஞ்சு அதை கவனிக்கப்பட்டா, அதை மதிக்கப்பட்டா, அதை உதாசீனப்படுத்தாமல் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். நான் சொல்கிறது நீதி இல்லை. ஓகே, நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் அங்கங்கே இருக்கீங்களா? நீதி இல்லை. அதனால தான் சொல்கிறார் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். அதனால் என்ன பண்ணுங்க? எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்திட்டு உங்களை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, வேற வேற உணர்வுகள் நமக்கு வருது. கண்ணீர், துக்கம், அழுகை எல்லாம் வருது. யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களா? இதை ஆட்டோமேட்டிக்காக வருதா? அதே போல தான் தேவன் சொல்லி கொடுத்த இந்த உணர்வுகளும் அவரை நம்ம என்ன பண்ணோம்? அதை ஏற்றுக்கொள்ளே ஆக வேணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தன்னுடைய ஒரே மகனை கொடுத்தார் பாவிகளுக்காக. அவங்களாம் நீதிமான் கிடையாது, பாவிகளுக்காக தானே கொடுத்தார். அப்படி கொடுத்துட்டு அவருடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும்? அவருடைய உணர்ச்சி எப்படி இருந்திருக்கும்? அந்த உணர்வையும் உணர்ச்சியும் அந்த சாந்தி பண்ணுற இடத்துல நாம் இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணோம்? இது செய்ய வேண்டும் என்று அதற்குத்தான் இந்த குடும்ப ஏற்பாடு. சாந்தி பண்ண இப்போ பாருங்களேன் என்ன சொன்னார்? இப்போ இவங்க இப்படி போயிடுவாங்கன்னு தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஆதாம் பாவம் பண்ணுவான்னு தெரியுமா தெரியாதா? அப்போ அதை சரி பண்ணோன்னா என்ன தேவைப்படுது? இப்போ முதல் ஒரு குடும்பம் தேவைப்படுது. இப்போ முதல்ல குடும்பம் எது? இப்போ முதல் ஃபேமிலி யாரு? ஆதாம் ஏவாள். அவங்களை எப்படி தான் படைச்சிருக்காரு? ஆதாம் எப்படி தான் படைச்சார்? தமது சாயல். அப்போனா ஏவாள் எப்படி படைச்சார்? விலா எலும்புலேருந்து. அப்போனா அவங்களும் யார் தான் இப்போ? அப்படின்னா அந்த ஏற்பாடு அவருங்க பண்றார். எப்படின்னா, என்னுடைய முகத்தை, என்னுடைய மனதை சாந்தி பண்ணணும்னா இந்த ஃபேமிலி, இந்த குடும்பம், தேவனுடைய தெய்வீக திட்டம் இங்க இருந்து தான் நான் சாந்தி பண்ணிக்க போறேன். புரியுதுங்களா? அப்போ நான் யாரை கொலாப்ஸ் பண்ணணும்? நாம நம்ம குடும்பத்தையே கொலாப்ஸ் பண்ணிக்கிறோம். எதன் மூலியமா? உணர்வுகள் உணர்ச்சிகளை நாம் மதிக்கப்படாதனால, கவனிக்கப்படாதனால நாம் குடும்பம் எப்படி தாழ்வாடியதோ அதே போல் தேவனுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நம்ம என்ன பண்ணல, மதிக்கப்படாதனால அங்கே தாழ்ச்சி அடைந்து போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போது நம்ம கடைசியாக என்ன புரிஞ்சுக்கலாம்? நான் கன்க்ளூஷனுக்கு வரேன். என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம ஃபேமிலியில் கணவன் மனைவியோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கவனிக்கப்படணும். கரெக்டா? உதாசீனப்படுத்தக்கூடாது. மனைவி தன்னுடைய கணவனுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும், கவனிக்கப்படணும், உதாசீனப்படுத்தக்கூடாது. இது யாருடைய ஏற்பாடு? தேவனுடைய தெய்வீக திவ்ய ஏற்பாடு. இதை புரிஞ்சுக்கினா யாரை புரிஞ்சுக்கலாம்? இப்போ இதை புரிஞ்சுனா யாரை புரிஞ்சுக்கலாம்? இப்போ பாருங்களேன், அப்பா தான் பையன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறார், சொல்லி முடிக்கிறார், முடிச்சுட்டு போயிட்டார். அப்பா கொஞ்சம் காலமாயிடுச்சு, வயசாயிடுச்சு. ஆனால் பையன் அதை செயலாக்கம் பண்ணுறார். செயலாக்கம் பண்ணுறாருன்னா அவர் யாரோட விஷயத்தை செயலாக்கம் பண்ணுறார்? அப்போது உணர்வை எங்கே பிரதிபலிக்கிறார்? பையன் தன்னுடைய அப்பாவோட உணர்வை அவருடைய காலப்பகுதியில் பிரதிபலிக்கிறார். அப்போ உணர்வை பிரதிபலிக்கிறதுனா யாரோட பேச்சு கேட்டிருக்காரா, யாரோட விஷயத்தை பண்ணிக்கிறார்னு அர்த்தம்?
அப்போ நான் இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம அப்பாவுடைய உணர்வை புரிஞ்சுக்கணும்னா, நம்ம அப்பாவுடைய உணர்வை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அப்போ நமக்கான உணர்வுகள் உணர்ச்சிகள் உடைய நம்ம கணவன் மனைவி கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? இப்போ உணர்வுகளை மதிக்க கவனிக்க பழக வேண்டும். இதை செஞ்சுட்டா எதை செஞ்ச மாதிரி? எதை செஞ்ச மாதிரி? பிரதர், நீங்கள் இதை நம்பவே மாட்டேன்றீங்களே, நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்களே. நம்ம வெளியே சொல்லுவோம், நான் சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அதை நம்புறீங்களே, இதை நம்பலையே. ஒரு குடும்ப வாழ்வில் தன்னுடைய கணவன் மனைவி அவருடைய உள் உணர்வுகளை உணர்ச்சிகளை யார் ஒருவர் கவனிக்கிறாரோ, மதிக்கப்படுறாரோ, உதாசீனப்படுத்தாமல் இருக்கிறாரோ, அவர் தேவனுடைய தெய்வீக திட்டமாகிய திவ்யமான அந்த ஒரு உடன்படிக்கையை அவர் என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிராக்டிக்கல் எங்க தான் இருக்கு? இங்க தான் பிரதர். இங்க பண்ணாம நான் அங்க போயிடுவேன், நான் அங்க போயிடுவேன். கணவனை தனியா விட்டுட்டு மனைவியை தனியா விட்டுட்டு நாம எந்த பிரயாசம் பட்டாலும் எது நடக்காது? 100% தேவ சாயலை அடைய முடியாது. உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மதிக்க பழகுங்க, கவனிக்க பழகுங்க, உதாசீனப்படுத்தாதீங்க. ஸோ இதை செஞ்சா தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும். அதுக்கு தான் அந்த ஒரு ஃபேமிலி மூலியமாக தான் எங்கே வரும்? இப்போ நம்ம இந்த குடும்பத்துக்குள்ளே வரும். புது சிருஷ்டியாக நாம் இப்போ நம்ம ஃபேமிலியாக பார்த்தோம். புது சிருஷ்டிக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? இப்போ இதே தெய்வீக உடன்பாடு வேணும். அப்படின்னா தெய்வீக உடன்பாடு யார்? இப்போ நம்ம ஃபேமிலியா இல்லையா? இப்போ புது சிருஷ்டி நமக்கு ஃபேமிலி யார்? இப்போ நமக்கெல்லாம் வீட்டுக்கார் யாரு? அப்போ கிறிஸ்து என்ன சொல்லிக்கிறார்? இப்போ அவரோட உணர்ச்சி நம்ம புரிஞ்சுக்கணுமா? இப்போ உங்களுக்காகத்தாம்பா எல்லா பலவீனங்களையும் உங்களை போல நான் சோதிக்கப்பட்டேன்னு சொல்லும் போது இப்போ நம்ம யாருடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும்? இப்போ நம்மளுடைய கணவர் உணர்ச்சிகளை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளாம் மனைவிகள், மனவாட்டிகள். அப்போ நம்ம யார் உணர்ச்சி புரிஞ்சுக்கணும்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அவருடைய உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்னவா மாறலாம்? இப்போ அவர் நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டாரா? மணவாளன் நம்முடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டாரா? புரிஞ்சுக்கலையா? புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கலன்னா செத்து போயிட்டு இருப்போம். கரெக்டா? சின்ன பின்னமா இருப்போம், மனுஷனா வாழ்ந்திருக்க மாட்டோம், பைத்தியக்காரனா இருந்திருப்போம், உணர்வே இருந்திருக்காது, உணர்ச்சியே இருந்திருக்காது. அப்படி இல்லைன்னா யாரா இருப்பார் அவரு? இப்போ எனக்கு உணர்வே இல்லை, உணர்ச்சியே இல்லை, எப்படி இருந்திருப்பேன்? போனமா இருந்திருப்பேன். கரெக்டுங்களா? நீங்க தான் பார்த்துருப்பீங்க. என்ன 22ஆம் தேதி அன்கான்சியஸ்ல இருந்தேன், எனக்கு உணர்வே இல்லை, உணர்ச்சியே இல்லை. பார்த்துருப்பீங்க. ஐயோ இவருக்கு இந்த உணவு வரணும்னு அழுதுருப்பீங்க. அப்ப அந்த உணர்வு வந்துடுச்சு. இப்ப நான் உங்க மத்தியில பேசிட்டு இருக்கேன். ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. திங்க் பண்ணி பாருங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய உணர்வை, உங்களுடைய உணர்வை உணர்ச்சி அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்களும் அவருடைய உணர்வை உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில செயலாக்கம் பண்ணும்போது அவர் தலைவர். நாம் யார்? இப்போ நாம் யார்? மனைவி. இப்போ நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒருவேளை மனைவியாகிய நாம கணவன் சொல்றபடி நம்ம கேட்கல, நம்ம எங்க போயிடுவோம்? இப்போ நம்ம ஃபேமிலி சின்ன பின்னமாயிடும். ஃபேமிலி மீன்ஸ் நம்மளுடைய புது சிருஷ்டின் வாழ்க்கை. இதை நீங்க பொருட்படுத்தி இந்த ஒரு ஒழுங்குக்குள்ள, இந்த தெய்வீகமான திட்டத்துக்குள்ள நீங்க கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? வந்தே ஆகணும். பிரதர் இது மாதிரிலாம் வேணாம் பிரதர், இந்த ஒழுங்கு, இந்த உணர்வு உணர்ச்சி இதெல்லாம் வேண்டாம், நான் தேவ சாயலை அடைய போறேன், நான் கிறிஸ்துவை போல வாழ போறேன். முடியுமா? 150% முடியாது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காது, முடியாது. ஆகவே இதை நம்ம உணர்வில் கொண்டு தேவன் நமக்கு எல்லா விதமான நலன்களையும் தந்து தேவ சாயலை போல அடைவதற்கு நம்ம மற்றவங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கவனிக்கப்படணும், மதிக்கப்படணும், உதாசீனப்படுத்தக்கூடாது. இது நியாயத்துக்காக அல்லது நீதியின் கொள்கைக்காக பண்ண தேவன் தாமே நம்மளை கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.